கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. So let's God bless us. இந்த வெளிப்படுத்த விசேஷம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். Revelation 2nd chapter and 21st verse. 12th verse, I'm sorry. பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனமாக இருக்க இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ள எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை. இங்க நம்ம இந்த பெர்கமு சபையை பற்றி நம்ம பார்ப்போம். We are going to see this Pergamos church. அதுக்கு முன்னாடி இந்த பெர்கமுங்கற இடம் எங்க இருந்துங்கறத பாப்போம். First let's see that where from Pergamos place comes. இந்த பெர்கமும் அப்படிங்கற இந்த இடம், the place called Pergamum, இது டர்க்கி தேசத்துல தான் இருக்கு. It's in the city called Turkey. இது நம்ம மூணு சபைகளையும் அங்க தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். We see all these three churches from that place. எபேசு சபையும் அங்க தான் இருக்குது. Even Ephesus church was there from. டர்க்கி அப்படிங்கற இந்த வேர்ட் வந்து, the word Turkey, இது ஒரு இடத்தின் பெயர் மட்டுமல்ல, it is not only the name of a place, அது ஒரு பறவையின் பெயரும் கூட. not only that, it's a name of a bird too. அதுக்கு ஹீப்ரூல, அந்த பறவைக்கு ஹீப்ரூல என்ன சொல்வாங்க? In that bird, you know what they call in Hebrew language? அத ஹோது அப்படினு சொல்வாங்க. Hodu. Hodu. They call it as Hodu. So இந்த தேசத்துக்கு என்ன பேரு தான்? So you know what is the name of the place too? அது ஹோதுவா தான் இருக்கணும். That should be also a Hodu. அதுமே இந்தியாவுக்கு பழமையான பேர் என்னது? So what is the very old ancient name for India? அது ஹோது தான். That should be a Hodu too. That is Hodu. That is a Hodu. So ஹோது வந்து இந்தியான்றது அந்த நாட்டுல அங்க இருந்து வரைக்கும் இருந்தது. இந்து தேசம் அந்த கீழ. ஆமா, அது பெரிய ஒரு ஸ்டோரியா நம்ம ஹோதுவை பத்தி தனியா ஒரு சப்ஜெக்ட் எடுப்போம். I think we would take about the word Hodu as a great subject. So இப்போ இந்த மூன்று சபைகளும் இந்த ஹோதுல தான் இருக்குது. Okay, all these three churches are from the place called Hodu. அது டர்க்கி தேசத்துல இருக்குது. That means it is in the place called Turkey. எபேசு பட்டணத்துல இருந்து இந்த பெர்கமு சபைக்கு 500 கிலோமீட்டர் இருக்கு. From Ephesus, the Pergamos, the distance between these two churches is about 500 kilometers. So இந்த மாதிரி அந்த டிஸ்டன்ஸ் அதுல இருக்கு. So the distance are there into it. இந்த பெர்கமும் அப்படிங்கற இந்த இடத்துல, that word Pergamum place, அது அவங்க ஒரு விக்கிரகத்தை வணங்கிட்டு இருந்தாங்க. they were being under the idolatry worship. எசுலோபியஸ் அப்படினு சொல்லி ஒரு விக்கிரகத்தின் பெயர். That is Asclepius. இந்த எசுலோபியஸ் வந்து, Asclepius, the idol, இவனுடைய காரியம் கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமான ஒரு காரியம். I mean, it's a kind of a new and different kind of a thing. இந்த சிமிர்னா சபையில யார வணங்கிட்டு இருந்தாங்க? சபையில இல்ல, சிமிர்னா இடத்துல யார வணங்கிட்டு இருந்தாங்க? In the place in Smyrna, who they were adoring or worshiping? ஜியூஸ் கடவுளை வணங்கிட்டு இருந்தாங்க. Zeus. ஆனா இது வந்து அவனுடைய பையன் என்று சொல்லி சொல்றாங்க. Now they say this one is that one's son. அந்த ஜியூஸ் கடவுளுடைய பையன் தான் இந்த எசுலோபியஸ் அப்படினு சொல்லி சொல்றாங்க. Asclepius is the Zeus son. That's what the frame comes down. இந்த எசுலோபியஸ்ல இவனுடைய ஸ்டாச்சு நீங்க பாக்கும்போது, in Asclepius they say the statue comes on. அதுல அவன் ஒரு கோல் வச்சிருக்கான். He has got a stick on a staff on it. அந்த கோல்ல வந்து ஒரு பாம்பு அங்க சுத்தி இருக்கும். In that staff there is a kind of a snake which has been rolled and spinned around. இததான் இன்னைக்கு மெடிசின்ல அவங்க யூஸ் பண்றாங்க. This is what they use in the medicine. அந்த மெடிசின் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கோல் போட்டுருக்கும். In the medicine you could see a small staff coming down. அந்த கோல்ல வந்து ஒரு பாம்பு அதுல சுத்தி இருக்கிற மாதிரி பாப்பீங்க. You can see a snake has been rolled or spinned around that staff around there. இத பொதுவா கிறிஸ்டியன்ல நம்ம என்ன சொல்லுவோம் அப்படினா, in this what we call in the Christian, இது மோசேசுடைய நாட்கள்ல வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டது. this was the time when
when Moses, in the time of Moses, he raised up the serpent in the bronze stick. அததான் இந்த மெடிஷன்ல அவங்க யூஸ் பண்றாங்க அப்படி நம்ம நினைக்கிறோம். And that is what they are using. These people are using that kind of a figurement here. ஆனா அது அப்படி கிடையாது. I don't think it is that. ஆனா இந்த எஸ்லோபியஸ் இவனுடைய காரியத்தை தான் அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. Esolopius, they are using the Esolopius matter on that time. இந்த எஸ்லோபியஸ் உடைய கையில ஒரு கோல் உண்டு. In the Esolopius, he's got a staff in his hand. அதுல ஒரு பாம்பு சுத்தி இருக்கும். In that staff there is a rounded or a spinned snake has been. இந்த எஸ்லோபியஸ் என்ன சொல்வாங்க அப்படினா? The Esolopius, you know what they say, they call Esolopius. மருந்துகளின் தேவன் அப்படினு சொல்லி சொல்வாங்க. So Esolopius has got another calling, that the name is that he is a god of medicine. இவன் மருந்துகளின் தேவனா? That is a god of medicine. இப்ப பொதுவாவே now generally நமக்கு நல்ல ஒரு உடல் நலமா இருக்கணும் அப்படினா, if we have to have a good and healthy body, நல்ல ஹைஜீனிக்கா சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. in case the men we say that go and have a good and hygienic food. இந்த ஹைஜீன் அப்படிங்கிற இந்த வார்த்தை, the word hygiene, இது வந்து எஸ்லோபியஸ் உடைய மகளுடைய பெயர். this hygiene, the word is the name of Esolopius' daughter's name. இந்த எஸ்லோபியஸ்க்கு ஒரு 7-8 டாட்டர்ஸ் இருக்காங்க. So Esolopius has got some 7 or 8 daughters. இவங்க பெயர்கள் தான் இன்னைக்கு மெடிசின்ல வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. So those daughters' name is being expounded or expelled in the medicines today. So இந்த முக்கியமானது இந்த கோல் தான். Now what's important thing is this staff here now. இந்த கோலை வச்சு தான் அவங்க இந்த எஸ்லோபியஸ் வந்து இது மருந்துகளின் தேவன் அப்படி சொல்லி சொல்வது உண்டு. So because of the staff and the snake and all this figurement, they call it Esolopius is the god of medicine. இந்த பெர்கமும் சபை, இந்த பெர்கமு நாட்டில இருந்த ஜனங்கள், so the time when Pergamum was there, அவங்க இந்த எஸ்லோபியஸ்க்கு ஒரு பெரிய ஒரு கோயில் கட்டி இருந்தாங்க. they had a very big temple being just built in the name of Esolopius. அதுல உயிருள்ள பாம்புகள் அங்க வச்சு வணங்கிட்டு இருந்தாங்க. In that place they had the live snakes being worshipped and adored. அங்க அவங்களுக்கு அந்த பாம்புக்கு தேவையான எல்லா காரியத்தையும் அவங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க. So the people used to get and rush down and get all those things what the snake has been needed. So இந்த பெருகும பட்டணத்துல உள்ளவங்க, so in Pergamum எக்ஸாக்ட்டா அவர் மேசியாக்குள்ள காரியத்தை ரிப்ளிகா பண்ணி காமிக்கறாங்க. they repeat, I'm sorry, அத repeat, இல்ல அத டூப்ளிகேட் பண்ணி காமிக்கறாங்க. I mean they come down, they expound or say they try to duplicate it. So மேசியா மாதிரியே duplication இங்க நடக்குது. Maybe a kind of a copier mission has been working off and duplication. எல்லா மெடிசினுக்கும் தேவனானவர் நம்ம மேசியா தான். Above all the medicines there is a Messiah, is our father, son Jesus. அவர்தான் நமக்கு எல்லாமே. He is the head of the medicine. அவர்தான் நமக்கு ராஃபா. He is a Rapha, healer. அவர் பாருங்க, இந்த ராஃபாங்கற வார்த்தை எடுக்கும்போது the word Rapha comes, அது இந்த எஸ்லோபியஸ்க்கு போகாது. it doesn't goes to Esolopius. அது ஹீலிங் நடக்குது, மெடிசினல் ஹீலிங் நடக்குது. Of course there is a healing through the medicine. ஆனா அதுக்காக இவனை ராஃபான்னு சொல்ல முடியாது. You can't say that he is a healer. இவன் வந்து தன்னை நான் ராஃபான்னு சொல்ல முடியாது. No, Esolopius cannot say that I am the healer. ராஃபாங்கற வார்த்தை அவனுக்கு பொருந்தவே செய்யாது. That word Rapha doesn't gets or fits him. அது வெறும் மேசியா மட்டும் தான் குறிக்கும். It always deserves only our Messiah. கர்த்தர் சொன்னார், God said, நானே உங்கள் பரிகாரியாகிய கர்த்தர். I am the Lord that healeth thee. அவர் மட்டும் தான் நமக்கு ஹீலிங் தர முடியும். He is the Lord and God, one who heals us. ஆனா இங்க ஒரு டூப்ளிகேட் நிக்கிறான் பாருங்க. But here we see another duplicate. அவரை போலவே அவன் ஆக்ட் பண்ணி காமிக்கிறான். He just imitates and just xerox him. பாருங்க, கர்த்தர் சொன்னார் ஒரு மோசேயை பார்த்து, God looked at Moses and he said, நீ ஒரு வெண்கல சர்ப்பத்தை ஒரு கோல்ல நீ நட்டு வை அப்படினு சொல்லி சொன்னார். plant out the snake which is made out of bronze. ஆனா இங்க இவன் என்ன செய்றான் பாருங்க. And now here what you can see what he does. அவன் ஒரு பாம்பை ஒரு கோல்ல சுத்தி கையில பிடிச்சு வச்சிருக்கான். Here he spins the snake on the staff and he plants it. எவ்வளவு டூப்ளிகேஷன் நடக்கு பாருங்க. The same ditto of and duplication இந்த on it. பிசாசு வந்து மேசியா மாதிரியே அவன் காப்பி அடிப்பான். And these people they really do it, they duplicate just like Messiah. ஆனா அவன் மேசியாவுடைய ஸ்தானத்தை எடுக்க முடியாது. But he cannot take the place of Messiah. அநேகருக்கு அவன் அப்படி மாதிரி காமிச்சு அவங்கள மோசம் போக்குறான். Many people he can just blind the hearts and just make them into a chaos. ஆனா இந்த இவன் முழுமையா
தேவனுடைய பிள்ளைகளை என்ன செய்ய முடியாது, ஏமாத்த முடியாது. Surely he cannot utterly, totally wipe them out. இந்த ராஃபா அப்படிங்கிற அந்த வார்த்தை, And the word Rapha, இந்த ராஃபாங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. the word Rapha is the most important thing in the word of God. அதுல எபிரேய மொழியில எழுதும்போது When you write it on the Hebrew word, அதை இந்த மாதிரி தான் எழுதுவாங்க. they will write surely like this. இதுல 3 எழுத்துக்கள் இருக்குது. There are 3 letters on it. ஒன்னு வந்து ரேஷ், Number 1 is Resh. அடுத்தது வந்து பே, Number 2 is a Pei. அடுத்தது ஆலெஃப். And third one is Aleph. இந்த 3 எழுத்து சேர்ந்தது தான் ராஃபா. These 3 letters together you call them as Rapha. இப்போ முதல் எழுத்து ரேஷ்னு பார்த்தோம். Now we saw the first word was Resh. ரேஷ்னா அதுக்கு அர்த்தம் என்னது? Head. Translation. I'm sorry. Oh, you know, I'm sorry. I got into it. So, okay. The word, what is the meaning of the Resh? ரேஷ் அப்படினா தலை. ரேஷ் அப்படினா தலை. The meaning of Resh is head. இந்த அப்போ நமக்கு தலை யாரு? So who's the head for us? நமக்கு தலை மேசியா தான். Christ is the head of the church. யெகோஷுவா தான் மேசி, யெகோஷுவா தான் தலை. The Messiah, the Joshua is our head. சோ அடுத்து வந்து பே. The second one is Pei. பே அப்படினா வாய். The meaning of Pei is mouth. சோ மேசியாவுடைய வாயிலிருந்து, So you can see that Messiah's mouth, from Messiah's mouth. சோ மேசியாவுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையில ஆலெஃப் இருக்குது. Now we see from the Messiah's mouth the word comes out. From the word that is Aleph, the word. ஆலெஃப்க்கு மீனிங் என்னது? What is the meaning of the Aleph? ஆலெஃப் அப்படினா வல்லமை. Aleph means power. சோ மேசியாவுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையில வல்லமை இருக்குது. There is a power in the word of Messiah which comes out of his mouth. அது என்ன வல்லமை? What type of power is that? ராஃபா. That is called Rapha. அதாவது ஹீலிங். That's a healing. சோ மேசியாவுடைய வாயிலிருந்து புறப்படுற வார்த்தையில வல்லமை இருக்குது. There is a power in the word which comes out of the mouth of Messiah. அந்த ராஃபா, அந்த ராஃபாங்கிற அந்த வார்த்தை, The word Rapha, அது தன்னை பற்றி அது டெஸ்டிஃபை பண்ணுது. it always testifies itself. அது தன்னை பற்றினா மேசியா பற்றி அது சொல்லுது. About whom he testifies about the Messiah. அது என்ன சொல்லுது அப்படினா, You know what it says about it? மேசியாவுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையில வல்லமை இருக்குது. You know what it testifies? It testifies there is a power in the word which comes out of mouth of Messiah. சோ அதுல என்ன வல்லமை? So what type of power is that? அது ஹீலிங் வல்லமை. That is the healing power. சோ இந்த ராஃபாங்கிற வார்த்தை ஒரு சாதாரணமான வார்த்தை இல்ல. So the Rapha, the word is not a simple kind of a word. ராஃபானா ஹீலிங் தான். Rapha means it's healing. இது இஸ்ரேல் கண்ட்ரில அது சாதாரணமா யூஸ் பண்ணுவாங்க. Usually they commonly or generally they use this word in Israel. ஒரு ஹீலிங் வேணும் அப்படினா அந்த ராஃபாங்கிற வார்த்தை அவங்க யூஸ் பண்ணுவாங்க. Of course, if you need a healing, they can use the word called Rapha. ஆனா இந்த ராஃபா உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யணும் அப்படினா, If the Rapha has to be applied in your life, அப்ப நீங்க அந்த ஆவியோடு ஒத்து போய் அந்த வார்த்தையை சொல்லணும். you have to get along in oneness or one accord with that spirit to pronounce that word and receive the healing. ஒரே லைன்ல நீங்க வரும்போது, When you come in that one simple line appropriately, அப்ப நீங்க ராஃபான்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது, and then when you pronounce the word Rapha, அங்க ஹீலிங் நடக்கும். that is the place where the healing takes place. இந்த Amen. ராஃபாங்கிற வார்த்தை The word Rapha, முதல்ல எங்க பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படினா, you know when it was first used in the beginning. முதல்ல ஆபிரகாமுக்கு தான் பயன்படுத்தப்படுது. First and foremost it was used in the Bible was in the life of Abraham. அபிமெலேக் வந்து சாராவை பிடிச்சிட்டு போயிடுவான். So Abimelech, he walks and comes and captures Sarah and takes off. அப்படி செய்ததனால At that time when he did it, கர்த்தர் அபிமெலேக்குடைய ராஜ்யத்துல எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருடைய கர்ப்பத்தை அடைச்சு போட்டார். at that time God took a place over and stopped or blocked the womb of every woman one who was in Abimelech's kingdom. So எல்லாருடைய கர்ப்பத்தை கர்த்தர் அடைச்சிட்டார். God blocked all the womb. பைபிள் சொல்லுது, Bible speaks about this. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல கர்த்தர் சொல்றார், Genesis 17th chapter 20th verse, you can read it. ஆபிரகாம் ஜெபித்தான், Abraham prayed, கர்த்தர் அவருடைய கர்ப்பத்தை குணமாக்கினார். God healed his womb. So ராஃபாங்கிற வார்த்தை The word Rapha, முதல்ல எதற்காக பயன்படுத்தப்பட்டுச்சுனா, you know, it was why it been used in the first place. அது கர்ப்பத்தை குணமாக்க பயன்படுத்தப்பட்டது. It was first used for
healing the barren womb. அப்ப இந்த ராஃபாங்கற வார்த்தை, The word Rapha, இது சாதாரணமான ஒரு வார்த்தை கிடையாது. it is not an easy word or simple word. இந்த ராஃபாங்கற வார்த்தை நம்ம பயன்படுத்திக்கிட்டே The இருக்கிறோம். more and we use the word called Rapha. ஆனா இந்த ராஃபாங்கற வார்த்தை And the word Rapha, ஒரே ஆவியில வந்து it comes in one spirit together. நீங்க அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது The more you pronounce that word, அங்க ராஃபா தன்னுடைய வேலையை அது கிரியை செய்து காமிக்கும். it takes the place of Rapha as a healing that works in that place. அது கர்ப்பத்தை குணமாக்கக்கூடிய வல்லமை. It has got specially to open the womb and heal the womb. அது இன்னைக்கு சபையினுடைய கர்ப்பத்தையும் குணமாக்கும். Amen. It also going to heal the womb which is barren in the church. இன்னைக்கு நம்ம சபைன்னு சொல்லும்போது நான் ஒட்டுமொத்த சபையை சொல்றேன். I'm talking about, when I speak about the church, I don't specifically talk, but I say the whole church in the world. Globally நீங்க பாத்தீங்க அப்படினா, Globally when you see that, அங்க ஒரே ஒரு சபை தான் உண்டு. there is only one church. அது தேவனுடைய ஒரு சபை. That is the church of God. இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்தாபனத்துல நம்ம இருக்கலாம். We can be different kind of denominations and organizations. ஆனா நீங்க தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க ஆரம்பிக்கும்போது, When you walk on the word, when you hear and walk on his word, கர்த்தர் தன்னுடைய சபையில அவர் உங்களை போட்டுறார். when he puts you in his church, அதுதான் ஒரு சபை. that is the church which is one church, church of God. அந்த சபையினுடைய கர்ப்பத்தை குணமாக்குவதற்கு, And that church womb has to be healed. அதுக்கு ராஃபாங்கற வார்த்தை தேவை. That healing takes the place, the name word called Rapha. இந்த ராஃபாங்கற வார்த்தை வந்த உடனே, And when Rapha proceeds out of the mouth, அங்க கர்ப்பத்தை குணமாக்கின பிறகு immediately the womb has been healed after, தேவ புத்திரர்கள் வெளிப்படுவாங்க. and God's children will spring out of it. Sons of God manifestation நிச்சயமா நடக்கும். The sons of God manifestations out of that. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கைக்கு இது ரொம்ப முக்கியமானது. Amen. These are the main important that we need in our lives. ஆனா அந்த எசோலோபியஸ் Asclepius. இந்த எசோலோபியஸ் வந்து Asclepius, மேசியாவுடைய டூப்ளிகேஷன் பண்றான் பாருங்க. the duplicator of Messiah. அவன் எவ்வளவுதான் டூப்ளிகேஷன் பண்ணாலும், The many times he duplicates Messiah. ஆனா அவருடைய ஸ்தானத்தை அவன் எடுக்க முடியாது. He cannot take the throne or a place of his. பாருங்க, கர்த்தர் பெரியவர். Surely God is great. இந்த பாருங்க, இத தியானிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. Whenever I used to meditate this, I used to wonder. இந்த பெர்கமோல ஜனங்கள், The people in Pergamum, எவ்வளவு வஞ்சிக்கப்பட்டிருந்தாங்கன்னு பாருங்க. how much they have been deceived, just imagine. அது சுவிசேஷம் அங்க போறதுக்கு முன்னாடியே, Before the gospel had entered into it, அதுக்கு முன்னாடியே பிசாசுங்க டூப்ளிகேஷன் பண்ணி வச்சிருக்கான். before the gospel entered, the Satan had blinded their hearts by this. சில நேரம் அப்படிதான் நம்மளுக்கும் நடக்கும். Sometimes it happens the same way in our lives. ஒரு தடவை நான் ஒரு கிராமத்துக்குள்ள ஊழியத்துக்காக போனோம் அப்படி சொல்லி ஒரு டீம் நாங்க மேக் பண்ணி நாங்க நெக்ஸ்ட் டே போனோங்க. Once I was just planning to go into a village to work on the gospel, and we all as a team went together the next day. அது போகணும்னு நாங்க நினைச்சோம். We wanted to be there on the next day. ஆனா அதுக்கு முந்தின நாள் என்ன நடந்துச்சுன்னா, something happened on the previous day. ஒரு அந்த கிராமத்துல உள்ள ஒரு சின்ன பையன், There was a small boy from the small village. அவனுக்குள்ள ஒரு அபிஷேகம் இறங்கி, He received the power or the baptism of the Holy Spirit. அவன் கத்த ஆரம்பிச்சான், இயேசு வந்திருக்கேன் கத்த He ஆரம்பிச்சான். started screaming that Jesus is coming, Jesus is coming, I am Jesus is coming. அப்படி கத்திக்கிட்டே கிணத்துல விழுந்து செத்து போயிட்டான். He started screaming and jumped into a well, and he fell down and he died. அந்த கிராமத்துல தான் நாங்க போய் சுவிசேஷம் சொல்ல போனோம். And that is the place where we went go and talk about the gospel. அதுக்கு முன்னாடி பிசாசு வேலை காமிச்சிட்டான் பாருங்க. Before we entered into that village, the Satan worked on it. நான் இயேசு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு விழுந்த உடனே, Before when he said that Jesus is coming, and he fell on the well. அந்த கிராமத்து ஜனங்கள் என்ன நினைக்க ஆரம்பிச்சாங்கன்னா, what did the people they thought about? இயேசு வந்து இப்படிதான் செய்வாரோ அப்படின்னு So நினைச்சாங்க. when Jesus comes, if he's going to kill everyone or what? பாருங்க, பிசாசு தந்திரமுள்ளவன். So Satan is a very clear person, one who had a deceiving spirit. இந்த ராஃபா அதாவது மேசியாவை அப்படியே டூப்ளிகேஷன் பண்ணி வச்சிருக்கான். The Rapha is being duplicated by the duplicator, one who is an Asclepius. அப்பதான் எனக்கு நான் யோசித்தேன், இந்த மெடிக்கல் எல்லாமே இதுதான் வச்சிருக்காங்க. So in the medical you could see the same thing which has been on the bottles and even Dettol bottles. ஆமா, எல்லா டெட்டால் பாட்டில்ல கிளியரா போட்டுருக்காங்க. Exactly. Yeah, it will be exactly on the Dettol bottle.
பிரதர் வந்து டாக்டர் தான், ஆனா இப்போ அவங்க மியூசிஷியனா இருக்காங்க. சரி, இந்த 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 ஸ்னேக் வந்து அப்படி ட்விஸ்டடா இருக்கும் இதுக்குள்ள. The snake has been twisted and been spinned around that staff. சோ இத தான் இன்னைக்கு மெடிசின்ல இவங்க காமிச்சிட்டு இருக்காங்க. And this is the important thing that they show even today on the medical bottle. சோ இதுக்கும் மேசியாவுக்கும் சம்பந்தம் இல்ல. So this doesn't have any connection with the Messiah. சோ இது வந்து பெர்கமோ அப்படிங்கிற இடத்துல இந்த மாதிரி காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கு. So this happened only in the place called Pergamum. இதுல ரொம்ப மோசமான காரியங்கள் அங்க நடந்துச்சு. Beyond this there was more schism had happened there in that Pergamum. நம்ம சிமிர்னால பாக்கும்போது In Smyrna அவங்க ஓபன் அங்க நிறைய காரியங்கள் அசுத்தமான காரியங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. they had been doing in all in public and in open under the sun. அதே மாதிரி இந்த பெர்கமோலயும் நடந்துச்சு. Even the same thing had happened in Pergamos too. இதுல இந்த பெர்கமோல ஒரு பெரிய ஒரு கோயில், ஒரு மேடுல ஒரு பெரிய கோயில் இருந்துச்சு. There is a kind of a small kind of a rock and a slope which had a small one kind of a temple. பெர்கமோ அப்படினு சொன்னாலே The word Pergamo when they speak about அதுக்கு உயரம் வந்து அதுக்கு மீனிங் வந்து உயரம் அப்படினு சொல்லி அர்த்தம், ஹைட் னு சொல்லி அர்த்தம். That's the meaning of Pergamo itself as God captured it says about the heights. So இது உயரமான மேட்டுல it always have a highest plane. அதுல தான் ஒரு டெம்பிள் இருந்துச்சு. In that highest plane there was situated a temple. அது வந்து பிசாசுகளுக்குள்ள என்ன சொல்வாங்க இருப்பிடம் அது. That is the place where Satan or devils haunted there. அங்கதான் அவருடைய சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கு. That was the throne was seated over there. இப்படி அங்க காரியங்களை சொல்வாங்க. And that's what they say in that place. So இப்போ நம்ம இந்த பெர்கமோ சபையை பற்றி நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். Now we are going to see about the Pergamos church. உண்மையிலே அன்னைக்கு அங்க இருந்த ஜனங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங்கா இருந்தது. It was a very big challenge to have a great this place people had a great challenge in that place in those days. ஏனா அங்க சேம் டூப்ளிகேஷன் அங்க நடக்குது. Because the same duplication was there. இவங்க மேசியாவை பற்றி சுவிசேஷம் சொல்லணும். Because these people had to talk about the gospel of Messiah. அங்க அதுல அந்த அதிகாரத்துல நீங்க பாத்தீங்க அப்படினா in that chapter when you see that மார்டைர்ஸ் இருந்தாங்க. Martyrs. There were lots of martyrs. அதுக்கு தமிழ்ல என்ன சொல்வாங்க? இரத்த சாட்சிகள் அங்க இருந்தாங்க. There were martyrs were there. இந்த இரத்த சாட்சிகளை பற்றி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படினா this martyrs been placed there it seems. அப்ப அங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க சிந்திச்சு பாருங்க. You must just imagine how much more they would have went to the torture. இவங்க இந்த பவரோட டாக்கிள் பண்ண அவ்வளவு கஷ்டம் இருந்துச்சு. They had a lots of tough time and had a big strife with this powers. இன்னைக்கு இவனை எப்படி உடைக்கணும், மண்டை எப்படி உடைக்கணும்னு சொன்னா நம்ம பார்க்க போறோம். Now we are going to see how to break his head or to thrash him down. இந்த இவன் மண்டையை கண்டிப்பா நம்ம உடைச்சே ஆகணும். We have to thrash his head down. பாருங்க ஒரு வசனம், அந்த வசனத்தை வாசிப்போம். And we could let's go on to read the scripture. வெளிப்படுத்த விசேஷம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். Revelation 2nd chapter 12th verse. பெர்கமோ சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருப்புள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. பாருங்க வேதம் சொல்லுது, the Bible says பெர்கமோ சபையின் தூதனுக்கு சொல்ல வேண்டியது என்னவெனில், the Pergamos write these things saith which he hath kept sharp to the angel. இருபுறமும் கற்குள்ள பட்டயம் உடையவர் சொல்லுகிறதாவது அப்படி சொல்லுது. the person one who has a sharp sword with two edges. இந்த இருபுறமும் கற்குள்ள பட்டயம். The sharp I'm sorry. The sword which has got a two-edged sword. இந்த பட்டயத்தை பற்றி நம்ம பார்க்க போறோம். We are going to see about the sword here now. இன்னைக்கு பட்டயத்தை பற்றி பார்த்தாலே முதல்ல நமக்கு எந்த வசனம் தான் ஞாபகம் வரும்? When we read about the sword, which scripture we comes down? எபிரேயர் 4:12 தான். Hebrew 4:12. So அதுல என்ன எழுதி இருக்குன்னா, you know what it says about? கர்த்தருடைய வசனம் தான் இருபுறமும் கற்குள்ள பட்டயம். The Lord's scripture is a two-edged sword. So இந்த கற்குள்ள பட்டயத்துக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் சம்பந்தம் இருக்குது. So the two-edged sword and the scripture of God or the word of God has got a greatest connection. பாருங்க இந்த இருபுறமும் கற்குள்ள பட்டயத்தை பற்றி நம்ம தியானிக்கலாம். This two-edged sword is going to be our meditation for a while now. வாசிக்கலாம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். Hebrew 4th chapter and 12th verse. Let us get on it. And to the angel of the church in Pergamos. Is that so? 4:2. Hebrew 4:2. Hebrew 4:2. For the word of God is quick and powerful and sharper than any two-edged sword, piercing even to the dividing asunder of soul and spirit, and of the joints and marrow, and is a discerner of the thoughts and the intents of the heart. தமிழ்ல வாசிப்போம்.
தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும். போதும். தேவனுடைய வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்திலும் கருக்கானதுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. The word of God is more quick and powerful than and sharper than any two-edged sword. எந்த இருபுற கருக்குள்ள பட்டயமா இருந்தாலும் சரி, if you take any two-edged sword, அதை விட பவர்ஃபுல் தேவனுடைய வார்த்தை. that is more, the word of God is more powerful and sharper than the two-edged sword. அது அப்ப எவ்வளவு ஷார்ப்பா இருக்கும்னு சிந்திச்சு பாருங்க. Then you got to imagine how more and more sharper is the word of God. இன்னைக்கு சபையில இப்படி ஷார்ப்பான வேர்டை யூஸ் பண்ணா, if we are going to use the same sharper word in the church, உங்களை சபையை விட்டு வெளியே தூக்கிடுவாங்க. they will chuck you out of the church. So இப்படி அதாவது ஒரு ஊழியக்காரன் அப்படி சொல்லும்போது, if you say that you are a minister of God, அவங்க வாயில என்ன இருக்கும்? what you will have in your mouth, தேவனுடைய வார்த்தை இருக்கும். that is the word of God will be in your word. அந்த தேவனுடைய வார்த்தை என்ன? And what is that word of God? அது இருபுறமும் கருக்குள்ள ஒரு பட்டயம். It's a two-edged sword. அந்த வார்த்தை ஷார்ப்பா இருக்கும். It will be quite sharper. அது உங்களை பிரிச்சு எடுத்துரும். It will separate you from everything. அப்படிப்பட்ட ஒரு சுவிசேஷம் இன்னைக்கு தேவை. That is this gospel we need in these last days. இந்த கடைசி நாட்கள்ல, in these last days now, இன்னைக்கு யாராவது இப்படி ஷார்ப்பா பிரசங்கம் பண்ணாங்கன்னா, if you are going to speak on sharper words, நம்ம சபையை விட்டு வெளியே நிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். we will be trying to push them out of the church. ஆனா தேவன் அவங்க பக்கமா இருக்கிறாரு. But God is on their side. நீங்க நம்ம எவ்வளவுதான் ஒருதலை தள்ளினாலும் சரி, how much more and more you try to push them or chuck them or slip them out, தேவனுடைய வார்த்தை யார்கிட்ட இருக்குதோ, I mean to whom God's word has been restored and been lodged in it, தேவனுடைய வார்த்தையை பெற்றவர்கள், the people who have received the word of God, அவர்கள் தேவர்களாய் இருப்பார்கள். they will be the sons of God. ஹீப்ரூல என்ன எழுதி இருக்கு அப்படினா, Hebrew says, நான் ஹீப்ரூ கிரீக் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். இப்போ I wanted to mix the Hebrew and Greek together here. யார்கிட்ட தேவனுடைய லோகோஸ் இருக்குதோ, amen, the people the man who has got a logos, அவர் எலோஹிமா மாறிடுவார். he will transform to Elohim. So logos வரும்போது, when logos descends upon you, அவங்க எலோஹிமா மாறிடுவாங்க. you will ascend like an Elohim. இந்த மூணாவது சபையில கர்த்தர் சொல்றார், the third church here the Lord says, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் சொல்லுகிறதாவது, the two-edged sword speaketh thus. இன்னைக்கு அதேதான் இன்னைக்கும். That's the same word we have got today. அன்னைக்கு பெர்கமு சபையிட்ட கர்த்தர் பேசினார் அப்படினா, this happened that day when God spoke to Pergamum church. இன்னைக்கும் கர்த்தர் அப்படிதான் பேசுவார். the same word will be speaking the same manner in today. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். because he is the same yesterday, today and forever. அதுலயும் மூணு காரியம் அடங்கி இருக்குது. that itself we could see three things there. நீங்க மேசியாவை எடுத்தீங்கன்னா, when you take Messiah, நேத்து மேசியா தான். yesterday Messiah was on yesterday, இன்னைக்கும் மேசியா தான். even Messiah was in today, வரக்கூடிய நாட்களிலே eternally he அவர் மேசியா தான். and thirdly the Messiah is going to be tomorrow. அப்ப இந்த மூன்று குணங்களும் சேர்ந்தது அவர். so all these three things are together in him. தேவத்துவம் அப்படினு சொல்லும்போது, when you say Godhead, அந்த தேவத்துவம் அப்படிங்கிற வார்த்தை நீங்க கிரீக்ல செக் பண்ணி பாருங்க. when you check that word in Godhead in Greek, அது சுவாபங்கள், மூன்று சுவாபங்கள் ஒண்ணா பிணைக்கப்பட்டது அப்படினு சொல்லி வேதம் சொல்லுது. three characters are been spinned together in the meaning of the Greek. இந்த Godhead அப்படிங்கிற அந்த வார்த்தை, the word Godhead is, அது அவருடைய எல்லா கேரக்டரையும் குறிக்குது. that speaks about the all total characters into it. முக்கியமா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியை குறிக்குது. amen. Preeminently I could say Father, Son and the Holy Spirit. so இந்த மூன்று கேரக்டர் இணைக்கப்பட்டது தான் Godhead. I mean all these three characters together being spinned is called Godhead. பாருங்க, தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ளது. the two-edged sword has been so sharper is the word of God. தேவனுடைய ஊழியக்காரன், I mean the man of God, அவன் ஜனங்களை பாலிஷ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படினா, today if he's going to polish the people or soap the people, ஜனங்களை அப்படி ஏமாத்திட்டு இருந்தாங்க அப்படினா, that means that he's been going to get cheating the people. அவங்க தேவனுடைய ஊழியக்காரன் கிடையாது. 100% is not going to be the man of God. நம்ம எந்த ஆர்கனைசேஷன்ல இருந்தாலும் சரி, you might be in any organization, வார்த்தை கருக்குள்ள வார்த்தை நம்ம பேசணும் அப்படினா, you have to speak about the two-edged
a sword sharper than any other thing. ஒரு ஆர்கனைசேஷன் உங்களை தூக்கி உதறி தள்ளட்டும். Or let the organization shall kick you out. நீங்க சந்தோஷப்படுங்க. You be happy, you get rejoice. ஏன்னா தேவன் உங்களை தன்னுடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்துவார். God has taken in his hands and he's going to use you. நம்மளுடைய மனதில எந்த ஒரு பயமும் இருக்க கூடாது. Let's not have any kind of a fear or scare inside our hearts. எந்த பிரஷர்ல நம்ம பேச கூடாது. Let's not talk about any kind of a thing to anyone. தேவன் நமக்கு என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறாரோ, let what God has given you a word, அது அப்படியே பேசுங்க. let's speak the same word. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை யாருக்கும் அப்படி பார்த்து நடக்காது. Because God's word is not going to please anybody. யாரையும் ப்ளீஸ் பண்ணாது அது. It's not going to please anyone. பவுல் சொல்றாரு, Paul says, நான் மனிதனை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால், if I'm going to become a man like pleasing any man, நான் தேவனுடைய ஊழியக்காரன் கிடையாதுன்னு சொல்லி I சொல்றாரு. am not the man of God or a servant of God. That's what Paul said. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம் சிந்திச்சு பாருங்க. How many of us are today like that now? நம்ம ஜனங்களை பிரியப்படுத்த பார்க்கிறோம். Are we going to please the people? அப்படி பிரியப்படுத்துறவளா இருந்தால், if you are going to be a person that is going to please the people, ஊழியக்காரருடைய ஸ்தானத்துக்கு இன்னும் வரவில்லை. we have not attained the position of to be a minister of God. So தேவனுடைய ஊழியர்கள் so the people, the servant of God, அவங்களே இருவரும் கருக்குள்ள பட்டயமா மாறணும். yes, they should become as two-edged sword themselves. நான் ஒரு சபையில once I was in a church, பேசிட்டு இருக்கும்போது, as I was talking, நான் ஒரு தோரால ஒரு வார்த்தை எடுத்து பேசினேன். I was talking about the word Torah in front of the அந்த தோரால ஒரு வசனம் எடுத்துறேன். I took a small scripture from the Torah, அது யாருக்குமே பிடிக்காத ஒரு வசனம், and nobody liked it. அத வச்சு பேசினேன். I started speaking on it. என்ன பத்தி மேலிடத்துக்கு கம்ப்ளைன்ட் போயிட்டு, immediately they complained about me to the higher authority. அதுல இருந்து என் மேல கண்ணு வச்சிட்டாங்க. And that was the time that they kept a small eye on me. நான் அத பத்தி கேர் பண்ணல. I was not worried about it. அவங்க என்னை தூக்குறாங்க, அந்த தேவன் தன்னுடைய கரத்துல எடுத்துக்கிட்டார். when they kicked me out, God simply he lifted me high. உபாகமம் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல வேதம் சொல்லுது. And in Deuteronomy, you see in the 5th chapter, 22nd chapter, 5th verse, அதுல வேதம் சொல்லுது, and the word scripture says, ஆண்கள் பெண்களுடைய உடை உடுத்த கூடாது. women should not wear the men's dress. அதே மாதிரி பெண்கள் ஆண்களுடைய உடை உடுத்த கூடாது. The same way the likewise and vice versa. அப்ப நான் அப்படி சொல்லும்போது, so when I was talking about that, நான் சொன்னேன், பெண்கள் வந்து பேண்ட் ஷர்ட்ல போட கூடாது அப்படினு சொன்னேன். so I said women should not use the pants and shirts here. ஏன்னா ஆண்கள் உடுத்தக்கூடிய உடை, because it is men's wearing. அப்ப அவங்க என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. so they asked me a question. நாங்க போற வேலை டியூட்டி வந்து அப்படிப்பட்ட டியூட்டி அப்படி சொல்லி சொன்னாங்க. because we are going such kind of a duty, we have to use the pants, and that's what the complaint of the அப்ப women. நான் சொன்னேன், so I said, அப்படிப்பட்ட வேலையே தேவையில்லை. you don't need that kind of a job. எந்த வேலை உங்களை தேவனுடைய வார்த்தையை மறுதலிக்க வைக்குதோ, if the work is going to make you to deny the word of God, அப்படிப்பட்ட வேலை நமக்கு தேவையில்லை. let's not have that kind of a job in your நீங்க life. தேவனுடைய வார்த்தையை மீறணும் அப்படிங்கிறதுக்காக if you have to go and trespass the word, அவங்க உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்கறாங்க. they are giving you 1 lakh of rupees. அந்த 1 லட்சம் ரூபாய் சம்பளத்துக்கு நீங்க உங்களையே வித்து போட்டீங்க. and now you have given and sold yourself for the 1 lakh rupees. so தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியாம போறதுக்காக, if you are, now they pay you just because that you are going to disobey the word of God. பாருங்க எப்படி அவங்க அதுக்காக அவங்க சம்பளத்தை கொடுக்கறாங்க பாருங்க. for that they give you such a lot of money. நான் சொன்னே ஒழுங்கா Dress பண்ணக்கூடிய அந்த இது இருக்குது. there are lots of work that you have, the beautiful way that you got to dress. நீங்க குறைய சம்பளம் இருக்கும். that might be a very small salary. ஆனா தேவனை நீங்க பிரியப்படுத்துறீங்க. but God, you will be exalting the Lord. நீங்க 1 லட்சம் ரூபாய் சம்பாதிப்பீங்க. you might be earning 100,000. ஆனா 2 லட்சம் ரூபாய் உங்களுக்கு செலவு வரலாம். but 200,000 might be your expense. ஆனா தேவனுடைய வார்த்தைப்படி நடக்கக்கூடிய ஒரு கம்பெனில நீங்க வேலை பார்க்கும்போது, when according to the word of God, if you are going to walk according to his word in a company, அப்ப அந்த கர்த்தர் அந்த ஹானர் பண்ணுவார். God will honor you. பாருங்க நம்ம பேசும்போது கருக்க பேசிரணும். when we talk, we have to talk like a two-edged sword. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் இதுல இருந்து கொடுத்தேன். this is a small example which I am giving from இன்னும் this. பேசலாம், நிறைய பேசலாம். if I am going to talk about this, we are going to talk expand லிப்ஸ்டிக் more. பத்தி பேசலாம். sorry, லிப்ஸ்டிக் பத்தி I பேசலாம். can talk about the lipstick. கண்மையை பத்தி I பேசலாம். can talk about the eyelashes. டை அடிக்கிறது பத்தி பேசலாம். I can talk about the dye, முடி வளர்க்கிறது பத்தி பேசலாம். the longest hair. ஒரு கிட்டார் வாசிக்க மட்டும் தெரிஞ்சிட்டுன்னு வைங்க, if you know to play the guitar, அவ்வளவுதான், என்ன வளர்ந்துரும், கொண்ட வளர்ந்துரும். yeah, immediately
he tries to grow the guitar, grow the hair. பெண்களுக்கு இங்கிலீஷ் மட்டும் பேச தெரிஞ்சிட்டுனா If the women starts to know English, முடி ஓடிரும். the hair will go off. முடியை வெட்டிட்டு பாய் கட் அடிச்சிருவாங்க. They shorten the hair and have a boy cut. ஒரு ஆம்பளை மீது நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. And they will walk like a man. அவங்க பாருங்க இது அது ஒரு தவறான ஒரு காரியம். And this is an awkward thing. அது ஒரு இன்னசென்ஸ் ஸ்பிரிட். And that is a kind of a spirit of innocence. Spirit of innocence. It's a spirit of innocence. அந்த அது ஒரு என்ன அறியாமையினுடைய ஒரு ஆவி அது. There's a spirit of innocence. அப்படிப்பட்ட ஆவியினால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. This is the spirit which spoils many people. நான் பாம்பேல இருக்கும்போது when I was there in Bombay, பானிபூரி சாப்பிடுறதுக்கு நான் நின்னுட்டு இருக்கேன். I used to go, I was waiting to eat some pani puri. அங்குள்ள பானிபூரி கொஞ்சம் நல்லா இருக்கும். Yeah, it is really tasty at that when you have it. அங்க நிக்கிற அங்க ஒரு 2-3 பிள்ளைகள் வந்தாங்க. And 3-4 children had come forward. அவங்க போட்டிருக்க பேண்ட் இவ்வளவுதான். And they were wearing a small pants. ஒரு ஷார்ட்ஸ் மீதி போட்டிருக்காங்க. They are wearing a shorts. அதே மாதிரி மேல இந்த பேண்ட்னுடைய இடுப்பை நீங்க பாத்தீங்கன்னா on top of the hip when you see that, ரொம்ப அலங்கோலமா. so that was awkward. அதுக்கு அவங்க Dress போட்டுக்க வேண்டாம். For that they don't need any dress. ஆனா அவங்க பிஹேவ் பண்றதை நீங்க பாத்தீங்கன்னா when you see their behavior, ஏதோ அவங்க ஒண்ணும் அது அறியாத மாதிரி, as if they don't know anything, அவங்க அப்படிப்பட்ட ஒரு வெக்கமே அவங்கட்ட இல்லாத மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணுவாங்க. as if they do not have that kind of a shy on them, and they pretend that they are very good and innocent. இப்படிப்பட்ட ஒரு ஆவி நிறைய பேர்ட்ட இருக்குது. There are lots of spirit which has been cheating and driving many people around. நிறைய பேருடைய சபையில இருக்காங்க. There are these people are there in many churches. இப்படிப்பட்டவங்க தான் சபையில கோரஸ் படிக்கிறாங்க. These people are standing forward and singing the song of choruses. சூடு. நான் ஒரு வீடியோ கிளிப்பிங் பார்த்தேன். I saw a video clipping. உண்மையிலேயே அந்த ஆளை ஆசீர்வதிக்கணும். Really that Lord should be blessed. இரவு நேரத்துல பெண்கள் நிக்கிற ஆபாசமா நிக்கக்கூடிய அந்த இடத்துல போய் he goes to a place where in the women stands awkward. கட்டை அடிச்சா கம்பு எடுத்தான். He took a long stick. அடிச்சாம் பாருங்க எல்லாரையும். He smashes every woman. தொடையில அடிச்சான். Straight away on the thigh. அடிச்சு சும்மா எல்லா ஐயோ அம்மா தாடின்னு ஓடுறாங்க. Everybody were jumping and screaming and running. அப்படி இருக்கணும் ஒரு காரியங்கள். I think it should be like that. அதாவது இந்த உலகம் அப்படி இருக்க விடாது. The world will not allow you to become like that. ஆனா அட்லீஸ்ட் தேவனுடைய பிள்ளைகள் நம்ம தேவனுக்கு பிரியமானவ நடக்கணும். As the people of God we have to go and please the Lord and behave that way. So இருபுறமும் கருக்குள்ள ஒரு பட்டயம். We got to be a two-edged sword. அது தேவனுடைய வார்த்தை. And that is the word of God. இந்த வார்த்தையை பற்றி நம்ம இப்ப பார்க்க போறோம். And that word of God is the thing that we are going to see today. இந்த வார்த்தைக்கு ஹீப்ரூல என்ன சொல்வாங்க அப்படினா for the word you see a translations on Hebrew அத தபார் அப்படினு சொல்வாங்க. That is dabar. ஆனா இப்போ அத pronounce பண்ணும்போது when you pronounce that இப்போ மாடர்னா இப்போ pronounce பண்ணும்போது today if you pronounce that as in modern way இத தவார் அப்படினு சொல்வாங்க. they call it as davar. B அப்படிங்கறத V யா pronounce பண்ணுவாங்க. The B is being put as a V. ஆனா நான் இப்போ மாடர்னைஸ் போக விரும்பல. I don't want to go as a modernized. நான் B ஆவே pronounce பண்ண விரும்புறேன். I want to speak the exact thing to be exact as B. தபார் அப்படினா when you call it a dabar அப்படினா வார்த்தை. that means a word. பாருங்க இந்த வார்த்தையில ஒரு 3 ஸ்பெல்லிங் இருக்குது. And there is a 3 spelling. Three spelling. There are 3 spelling, 3 letters in the dabar. Hebrew 3 ஸ்பெல்லிங் இருக்குது. In the Hebrew there are 2 spellings on it. அதாவது dalet, அடுத்தது beit, and the second one is beit, அடுத்தது resh, and next one is resh. இந்த 3 எழுத்து சேர்ந்தது தான் dabar. And these 3 words, 3 letters are together as dabar. தேவனுடைய வார்த்தை, God's word, உங்க தேவனுடைய வார்த்தைக்குள்ள ஒரு வாசல் இருக்குது. That word has got a door on it. இந்த வாசல் உங்களை எங்க வழி நடத்தும்? Do you know where the door is going to lead you? இந்த வாசல் வந்து பார்ட்ட வழி நடத்தும். And this will straight away it's going to take on bar. இன்னைக்கு நிறைய பேர் வந்து பார்க்கு தான் போறாங்க. I was thinking translating wrong. Many people have been taken straight away down to the bar. நான் ஒரு பார்ல ஒரு இங்க வரதுக்கு முன்னாடி ஒரு இது கிளிப்பிங் பார்த்தேன். Before coming here I saw a small clipping. அதுல எழுதி இருந்தது, it was written, if you are happy, if you are happy, நீங்க சந்தோஷமா இருந்தால், if you are happy, இங்க எஸ் போட்டிருந்தது. it was yes and no. இத எஸ் போட்டு நோ போட்டு இப்படி டவுன் arrow போட்டிருந்தது. there was a down arrow there. நான் இத பார்த்துட்டு யோசிச்சிட்டே இருந்தேன். When I was looking at that I was thinking, if you are happy, if you are happy, நீ சந்தோஷமா இருந்தால்
எஸ் போட்டு கீழ arrow போட்டிருக்குது. It is a down arrow there under the S. ஆனா நோக்கும் டவுன் arrow போட்டிருக்குது. Even it is the same arrow has been placing no for எனக்கு it. புரியவே இல்ல. So I couldn't understand what At it is. least நோக்கு மேல போட்டிருந்தா கூட நம்ம நினைச்சுக்கலாம். If it was no and the arrow was on top. இத எப்படி திரும்ப திரும்ப நான் பார்த்துட்டே இருந்தேன், எனக்கு புரியவே இல்ல. If I was thinking and looking at it and I was pondering on it. ஆனா கீழ ஒரு கோடு இருந்து அத நான் கவனிக்காம விட்டுட்டேன். But I forgot to see the underneath one. அந்த கோடு இப்படி டைரக்ஷன் போட்டிருந்தது. There was another one which was showing a different direction. அது அவருடைய இந்த பார் உடைய பார் It was a way to straight away to get into the bar. ஆமா பாருக்கு போற வழி காமிக்குது. It's an indicator to the bar. ஆமா இண்டிகேட்டர் பாருக்கு இங்க தான் வரணும். நீ சந்தோஷமா இருந்தால் எஸ் சொன்னீங்கன்னு வைங்க, எஸ்ஸா இருந்தாலும் இங்க தான் வரணும், நோவா இருந்தாலும் இங்க தான் வரணும். Even if you say yes to that you are not going to be happy or happy, that you have to go to the bar. So எஸ் நீங்க ஹாப்பியா இருந்தாலும் இங்க தான் வரணும், நோவா இருந்தா நீங்க ஹாப்பியா இல்ல துக்கமா இருக்கீங்க அப்படினாலும் இங்க வரணும்னு சொல்லி போட்டுருக்குது. Yes. Though if you are happy or not happy, you can get into the bar. பாருங்க இப்படி போட்டுருக்கா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? பாருங்க நான் சொல்றது இந்த பார் கிடையாது. I am not talking about that bar here. நான் இங்க ஹீப்ரு பார் சொல்றேன். I am talking about the Hebrew bar. பார் அப்படினா Bar, the bar means மகன் அப்படினு சொல்லி அர்த்தம். son. The meaning is a son. Yes. So நீங்க மேசியாவுக்குள்ள நுழையிறதுக்கு ஒரு வாசல் அங்க இருக்குது. There is a door that you can enter into and see Messiah. பென் அப்படிங்கிறதும் மகன் தான். பென் அப்படினு சொன்னாலும் சன் தான். The meaning of Ben is also a son. பார் அப்படினு சொன்னாலும் மகன் தான். The meaning of bar is also a son. அது இன்னும் தெளிவா நீங்க பாத்தீங்கன்னா, even if you see little more detail, அது நல்ல தெளிவா. சோ இந்த பாரும் சன்னை தான் இண்டிகேட் பண்ணுது. this bar also says about the son. So இந்த தபார் வந்து the bar is அதுல ஒரு வாசல் இருக்குது. there is a door in it. அந்த வாசல் உங்களை எங்க வழி நடத்தும்? Where does the door leads you? அது மேசியாக்குள்ள உங்களை வழி நடத்தும். That will straight away right down to Messiah. பாருங்க இந்த காரியம் ரொம்ப முக்கியமானது தபார். This is an important thing that is this word called the bar. நிறைய பேர் வந்து Many people அவங்களுடைய பிசினஸ் உடைய பேரை நீங்க பாத்தீங்கன்னா, when you see the name of their business, ஹீப்ரு பேர் தான் இருக்கும். always they can find it out on Hebrew name. அந்த ஹீப்ரு பேர் யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ, who all have got the name on Hebrew, தெரிஞ்சோ தெரியாமலோ வச்சிருந்தாங்கன்னா, known or unknowingly, அதுக்கு நிச்சயமா அவங்களுடைய பிசினஸ் நல்லா இருக்கு பாத்துடுங்க. 100% it's going to be flourishing. இந்த தபார்னு சொல்லி ஒரு பிசினஸ் இருக்கு தெரியுமா? If there is a dabar, there is a business, you know that? டாபர் சமன்பிராஷ். the Dabur Chamanplas. அவன் தெரிஞ்சு வச்சானா தெரியாம வைக்கணும் தெரியல. I don't know whether he knows or unknowingly he has named it. ஆனா பாருங்க அந்த ஹீப்ரு பேர் இது. That is the Hebrew word on it. ஓகே, நான் இத இன்னும் நம்ம தெளிவா நம்ம பார்க்கலாம். Today we are going to see a little more on in detail. நம்ம யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். John 1st chapter and 1st verse. எல்லாம் தெரிஞ்சது தானே? ஆதியிலே வார்த்தை இருந்தது. In the beginning the word was. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. And the word was with God. அந்த வார்த்தை தேவனாய் இருந்துச்சு. And the word was God. அத நம்ம கிரீக் and ஹீப்ரூல mix பண்ணி உங்களுக்கு சொல்றேன். I'm just wanted to mix it on Hebrew and Greek there. ஆதியிலே லோகோஸ் இருந்தது. In the beginning there was logos. அந்த லோகோஸ் எலோஹிம் இடத்தில் இருந்தது. And the logos was with Elohim. அந்த லோகோஸ் எலோஹிமா இருந்தது. And the logos, wonderful. Then the logos was Elohim. இந்த எலோஹிம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம இப்ப டீகோட் பண்ணி பார்க்க போறோம். And we are going to see the decoding on Elohim. ஏன்னா அப்பதான் அந்த வார்த்தைக்குரிய இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தெரியும். Then you will see the importance of the word. இருபுறமும் கற்கொள்ளப்பட்டேனா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு வந்துரும். I want to stress upon that word, what is the meaning of two-edged sword. இதுல எலோஹிம் அப்படிங்கிற வார்த்தை நீங்க பாத்தீங்கன்னா, when you see this word Elohim, இதுல நான் இப்ப எழுத போற காரியம் உங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கும். and you will be surprising when I see that word writing here down on the board. நிறைய டீச்சர்ஸ் ஹீப்ரு டீச்சர்ஸ் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. And now many teachers have been just watching on it. So இதுல ஏதாவது ஒரு கேள்வி இருந்தா நீங்க என்கிட்ட டைரக்ட்டா கேட்கலாம். Please do ask a question if you got any raised inside your heart. நீங்க கமெண்ட்ஸ்ல போட வேண்டாம். Don't put it on the comments on WhatsApp. So இதுல நீங்க என்ன செய்யலாம் அப்படினா, இத கேள்வி இருக்குமா என்கிட்ட டைரக்ட்
டைரக்டா நீங்க கேளுங்க. Please ask me a question directly when it got raised into your heart. என்னுடைய phone number உங்களுக்கு அதுல டிஸ்ப்ளேல வரும். My phone numbers can come on the display on your phone. இப்போ இந்த எலோஹிம்ங்கற பேரை நான் இப்போ என்ன செய்ய போறேன்னா உங்களுக்கு உடைச்சு காமிக்க போறேன். I'm going to break this word and show you or expound the meaning from Elohim. எலோஹிம் அப்படினா தேவன் அப்படினு சொல்லி அர்த்தம். Elohim means God. இப்போ இந்த எலோஹிம் வார்த்தை மூணு பாகமா நான் பிரிக்க போறேன். I'm going to separate 3 parts in this word called Elohim. அத ஏல் அப்படினு சொல்லி ஏல் ஓ and him மூணா தனியா பிரிச்சிட்டேன். I have separated as 3, that is El, O and him. பாருங்க ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா In Genesis 1st chapter when you see that, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார்னு இருக்குது. in the beginning God created the heaven and the earth. ஆதியிலே தேவன் அப்படினு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. In the beginning God it said. ஆனா யோவான் 1ஆம் அதிகாரத்துல பாக்கும்போது But in John 1st chapter when you see that, அதுல ஆதியிலே வார்த்தை அப்படினு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. in the beginning the word was. சோ அத நீங்க ஹீப்ரு கிரீக்ல நீங்க பாத்தீங்கன்னா When you compare that from the Hebrew and Greek, பழைய ஏற்பாட்டுல ஆதியிலே எலோஹிம் அப்படினு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. in the beginning in the Old Testament you see Elohim there in the beginning. ஆனா புதிய ஏற்பாட்டுல பாக்கும்போது In the New Testament when you see, ஆதியிலே லோகோஸ் அப்படினு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. in the beginning the word was or logos was. நம்ம பொதுவா செய்தி கொடுக்கும்போது என்ன சொல்லிடுவோம்? Generally what we say when we are going to preach on this word, அங்க ஆதியிலே எலோஹிம் ஆதியிலே தேவன் சொல்லி கொடுத்திருக்குது. in the beginning that's right, they say in the Old Testament about Elohim. ஆனா புதிய ஏற்பாட்டுல ஆதியிலே வார்த்தையும் கொடுத்திருக்குது. In New Testament it says about the word in the beginning. அப்ப தேவன் தான் வார்த்தை அப்படினு சொல்லி ஈக்குவல் டு போட்டுருவோம். So what we will say that God is the word and we are going to just put it on an equalization. ஆனா இப்போ நம்ம இன் டெப்த் நம்ம போக போறோம். Now we are going to go into the deeper word or deeper side. நம்ம அன்னைக்கு தேவன் தான் வார்த்தை ஈக்குவல் டு தேவன் அது உண்மைதான். Of course it is true, the God is the word. ஆனா இப்போ அத கன்ஃபார்ம் பண்ண போறோம். Now we are going to confirm it in all figurization. இந்த பெர்கமோ சபைக்குள்ளது எல்லாமே In the Pergamo church, இப்ப நம்ம கர்த்தர் எப்படி தன்னுடைய சல்யூட்டேஷன் கொடுக்கிறாரோ, now how we see the salutation of God over அவர் here. சொல்லும்போது சொல்றார், இருவரும் கற்கொள்ள பட்டயம் உடையவர் சொல்லுகிறதாவது, He says that I am the person who speaketh from the word two-edged sword. அவர் தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்றார். He introduces himself as a two-edged sword. அதே மாதிரி சபைக்கு அவர் கிஃப்ட் கொடுக்கும்போது, Even at the time when he's going to give the gift to the church, அவர் சொல்றார், மறைவான மன்னாவினால் உங்களை போஷிப்பேன். I have just given you the manna which has been hidden. இந்த மன்னாவை பற்றி நம்ம பார்க்க போறோம். We are going to see that hidden manna today. அடுத்தது ஒரு வெண்குறிக்கல். Next we are going to see a white marked stone. அந்த வெண்குறிக்கல்ல ஒரு பெயர் எழுதப்பட்டிருக்குது. In that white marked stone we are going to see the word, the name has been written. அது பெறுகிறவனை தவிர வேற யாருக்கும் தெரியாது. And nobody can see that unless a person receiver. சோ அந்த கல்லை பற்றி நம்ம பார்க்க போறோம். And we are going to see that stone. அடுத்தது அந்த சிங்காசனத்தை அந்த பெர்கமோ சபையில And in the church called Pergamo, கர்த்தர் சொல்றார், God says, ஓ மத்தியில பிசாசுடைய சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்குது. in the midst of you there is Satan's mark. ஆனா நீ என்னுடைய நாமத்தை பிடிச்சு வச்சிருக்காய் அப்படினு சொல்லி But சொல்றார். you have held my name. கர்த்தருடைய பேரை ஒரு கூட்ட ஜனங்கள் பிடிச்சு வச்சிருந்தாங்க. Of course there was a group of people, there one who was holding the name of the Lord. கர்த்தருடைய நாமத்துக்குன்னு ஒரு கூட்டம் இருக்காங்க. There was a people for God's name. பாருங்க இப்போ நம்ம பண்ற டீகோடிங் வந்து, Even now when you are going to do the decoding, அது எல்லாம் ஒரே இதுல நம்ம எல்லாத்தையுமே கவர் பண்ண போறோம். we are going to cover the whole thing together. அதுல ஒரு மாச்சாயர் இருக்கிறான், இரத்த சாட்சி இருக்கிறான். And there is a martyr there. அந்த இரத்த சாட்சியினுடைய பெயர் வந்து, And the name of the martyr is அரிப்பா அந்திப்பா அப்படினு சொல்லி இருக்கிறான். Antipa. அந்திப்பா. Antipa. இந்த அந்திப்பா அப்படினு அந்த அந்திப்பாவை பற்றி நீங்க பாத்தீங்கன்னா, When you see this guy Antipa, ஹிஸ்டோரியன்ஸ் எதுவுமே எழுதல அவனை பற்றி. no history about him. ஜோசப் ஹிஸ்டோரியனும் அவனை பற்றி ஒண்ணு எழுதல. Of course in Joseph's history you don't find anything on எந்த Antiochus. ஹிஸ்டோரியனும் அந்த அந்தியோப்பா பற்றி ஒண்ணுமே ஸ்பெசிஃபை பண்ணல. Nowhere it's been occurred about Antiochus in any history of ஆனா the world. இவனுடைய மீனிங்கை பற்றி நம்ம எடுத்தோம் அப்படினா, But when we take the name of him, இந்த அந்தியோப்பா அப்படினு சொன்னா, when you see Antiochus, பிதாவை போல அப்படினு சொல்லி அர்த்தம் வரும். that means the meaning comes out like he looks
is like Father. சோ பிதாவை போல அப்படினு சொல்லி வரும்போது When it comes on, he is like Father. பிதாவை போன்றிருந்தவர் யாரு? Who was like Father? மேசியாதான். Messiah was like சோ Father. அவர்தான் முதல் மாற்றாயர். The first martyr was Amen. Hallelujah. அவர்தான் நமக்காக இரத்த சாட்சியம் மரித்தார். The first martyr was our Christ, one who's like the Father. சோ இப்படி ஒவ்வொரு காரியமும் அதுல சொல்லப்பட்டிருக்குது. So every word that you can see over there, அந்த சபைக்குள்ள ஒரு டாக்டரின் உள்ள வந்துட்டு you can see that a great doctrine comes into the church. அது பாலாமுடைய டாக்டரின் அப்படினு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. That is called the doctrine of Balaam. அவன் என்ன செய்தான்? What did he do? பாலாக்கு ஒரு அறிவுரை கொடுத்தான். He gave an instruction to Barak. அவன் என்ன சொன்னான் அப்படினா, What did he say, you know? அவங்கள ஜனங்களை அந்த விக்கிரக ஆராதனைக்குள்ள கொண்டு வாங்க. Bring them under the idolatry. அவங்கள வேஷத்தனத்துக்குள்ள கொண்டு வாங்க. Push them into the fornication. இப்படி இந்த ரெண்டு காரியத்தை அவன் போதிச்சாம தடுங்க. When these two things were being just preached about, இந்த ரெண்டு காரியமும் சபைக்குள்ள வந்துட்டு these two things had come into the church. அந்த காரியம் கர்த்தர் அருவருக்கிற ஒரு காரியம். Surely the Lord has abominates it. பாருங்க இந்த காரியங்களை குறித்து ஃபுல்லா டீகோடிங் நம்ம பார்க்க போறோம். So we are going to see all the whole decoding on these. So முதலாவது 12ஆம் வசனத்தின் டீகோடிங் பார்ப்போம். First of all, we are going to see on the 12th scripture. அடுத்து சபைக்கு ஆசீர்வாதத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தின் டீகோடிங்க பார்ப்போம். And second, the blessing of God, we are going to decode that and going to see two things of it. இந்த ரெண்டு காரியமும் இதில பார்க்க போறோம். We are going to see the two decoding words on it. இப்போ இந்த எலோஹிம்ங்கற வார்த்தையை நம்ம பார்க்கலாம். Now let's see this Elohim. இப்போ ஆதியிலே தேவன். In the beginning God. ஆதியிலே எலோஹிம். In the beginning Elohim. ஆதியிலே லோகோஸ். In the beginning the logos. லோகோஸ் அப்படினா அதுக்கு அர்த்தம் என்ன? You know what's the meaning of the logos? நம்ம தமிழ் வேதாகத்துல வார்த்தைன்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. In the Tamil Bible it speaks about the word. ஆனா அதுல நிறைய அர்த்தங்கள் உண்டு. But you know there is lots of meaning on the word. அதுல ஒரு அர்த்தம் என்ன அப்படினா, in that there is this meaning. அதுக்கு சத்தம் அப்படினு சொல்லி ஒரு அர்த்தம் வரும். That's called the sound. அது வாய்ஸ் அப்படினு சொல்லி ஒரு அர்த்தம் வரும். That is a sound can be said as a voice too. So ஆதியிலே வாய்ஸ் இருந்தது. So in the beginning there was a voice. So இப்படி தான் அதோட மீனிங் வந்து சேஞ்ச் ஆகும். So like this you see the word is being So changed. ஆதியிலே வாய்ஸ் இருந்தது. In the beginning there was a voice. யாருடைய வாய்ஸ்? Father. தேவனுடைய சத்தம். பாருங்க இங்க எலோஹிமை பிரிச்சு பார்க்கலாம். And when you see this Elohim, இந்த ஹிம் அப்படிங்கிற வார்த்தை, the him, the word, இதுக்கு அர்த்தம் என்ன அப்படினா, the meaning of it is அது loud voice. that is a loud voice. ஒரு பெரிதான சத்தம்னு சொல்லி அர்த்தம். Amen. It's a very big sound. So இது யாருடைய சத்தம்? Whose sound is that loud voice? அது ஏலுடைய சத்தம். That is the sound of the El. ஏல் அப்படினா யாரு? Who's the El? ஏல் அப்படினா தேவன். The El means God. So பெரிதான சத்தம், The biggest loud அது voice. யாருடைய சத்தம்? Whose sound is the biggest loud voice? அது ஏலுடைய சத்தம். That is sound of El. என்ன சத்தம்? The what sound? இந்த ஓ வந்து ஒரு ஆல்பபெட். And the O is an alphabet. அது என்ன ஆல்பபெட் அப்படினா, And the what is an alphabet is அது called? வாவ் அப்படிங்கிற ஆல்பபெட். The Vav, the alphabet is. So இது இப்போ நீங்க ஆதியிலே தேவன் அப்படினு சொல்லும்போது, In the beginning when God was in there. அப்போ ஆதியிலே எலோஹிம் அப்படினு சொல்லும்போது, When you say that Elohim. அப்போ நீங்க வேற மாதிரி சொல்லலாம். And you can also say in a different way. ஆதியிலே தேவனுடைய ஒரு பெரிதான சத்தம் இருந்தது. In beginning God's loud voice there in the beginning. இப்போ நீங்க யோவான் 1ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது, When you come to the first chapter. ஆதியிலே ஒரு சத்தம் இருந்தது. In the beginning there was a sound. அந்த சத்தம் தேவனிடத்தில் இருந்தது. And that sound or voice was with God. அது என்ன சத்தம்னு சொல்லி அங்க கொடுக்கப்படல. You didn't see any kind of a voice. Which sound was that? ஆனா அங்க யோவான் அந்த காரியத்தை ஸ்பெசிஃபை பண்ணல. And John did not specify that. ஆனா அங்க எலோஹிம்ங்கற வார்த்தையை நீங்க உடைச்சு பாக்கும்போது, When you open or break the word called Elohim. அது என்ன சத்தம்ங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிரும். And now you can see what is that voice called? அது என்ன சத்தம்? Oh wow. வாவ். Wow. வாவ் அப்படிங்கிற சத்தம். It is a wow. என்னுடைய செய்தி நீங்க ரெகுலரா கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, If you always hear the regularly my script, my message is அப்ப இந்த வாவுடைய இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிரும். you will know how more it is important in So this. எலோஹிம் அப்படினு சொல்லும்போது, Elohim means அது தேவனுடைய ஒரு பெரிதான சத்தம். வாவ். the biggest or loud voice of God is oh or wow. So இந்த வார்த்தை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு The காரியம். wow word is the most important thing. இருபுறமும் கற்குள்ள பட்டயம். That is both the sides or two-edged sword. அது என்னது? What is that? Wow.
வாவ் வாவ் வந்து இருபுறம் கருக்குள்ள பட்டயம். Of course, a vow is a two-edged sword அது எல்லாத்தையும் சீவிட்டு போயிரும். that will keep chopping everyone on any side when it walks. ஒரு நாள் சிசரியா ஓடி யாயலுடைய வீட்டுக்குள்ள வந்தா. Caesarea was running down an Yain house. அவர் பெரிய ராஜா. Man, he is a very big king. அவன் யுத்தத்துக்கு போறவன ஜெயிக்காம வர மாட்டான். When if Caesarea goes and he will never come with the failure. ஆனா இந்த ஒரு யுத்தத்துல ஒரு பெரிய மாற்றம் உண்டாயிட்டு. But in this battle there was a great change. இதுவரைக்கும் பயன்படுத்தாத ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தப்படுது. That time he was using a new instrument which he had never ever used in his life. பட் அந்த யுத்தத்துல வந்து பலவிதமான நம்ம ஆயுதங்களை பயன்படுத்துறோம். And in that battle there were lots of different kind of instruments has been used. வில்லு பயன்படுத்துறோம், அம்பு வில்லு Weapons பயன்படுத்துறோம். have been used. அம்பு வில்லும் பயன்படுத்துறோம். We are using the bow and the arrow. பட்டயத்தை பயன்படுத்துறோம். We are using the sword. அத ஸ்பியரை பயன்படுத்துறோம். We are using the spear. இன்னும் அந்த கவன்கல்ல நம்ம பயன்படுத்துறோம். We are using the sling. இப்படி பலவிதமான ஆயுதங்களை பயன்படுத்துறோம். Different type of weapons we use in the ஆனா battle. இந்த யுத்தம் ஒரு வித்தியாசமான யுத்தமா இருந்தது. But in that battle it was a different kind of a weapon was அதே used. போல இப்ப நடக்க போற ஆவிக்குரிய யுத்தத்தை ஒரு வித்தியாசமான யுத்தமா இருக்க போகுது. The same way we are going to use a different kind of a new weapon in the battle of the spiritual அங்க battle. சிசரா வந்து ஓடி போய் ஒளிஞ்சிட்டான் யாயலுடைய வீட்ல. Caesarea runs and hides himself in Yain's house. அங்க ஒளிஞ்சிருக்கும்போது At that time when he was hiding himself, அங்க யாயல் நல்ல பால் கொடுத்தா. Yain, she gave Jael. Jael gave malai, I mean buttermilk. நல்லா குடிச்சா மத்துக்கிடுங்க. And at that time he drank the whole of it. முதல்ல நல்லா உபசரிச்சா. She gave him, hospitalized him. வாயா உட்கார் நல்லா குடி. Come here, come on, take a drink. நல்லா குடிச்சிட்டு தூங்கிட்டான். After drinking he had a very sound sleep. ஆனா யாயேல் ஒரு பட்டயத்தை எடுத்தா. Jael, she took up a big sword. அந்த பட்டயம் வித்தியாசமான ஒரு பட்டயம். That sword was a different one. இதுவரைக்கும் பயன்படுத்தாத ஒரு பட்டயம். Nobody used that weapon. அது இருபுறமும் கருக்குள்ள ஒரு பட்டயம். That both the side two-edged sword. அது ஒரு கூடார ஆணிதான். And that is nothing but a nail which is the tent peg. அந்த கூடார ஆணியை எடுத்தா கையில. She took the peg of a tent. அந்த கூடார ஆணிக்கு எந்த ஆல்பபெட் யூஸ் ஆகும்? The tent peg which does alphabet suits. இந்த வாவ் அப்படிங்கிற ஆல்பபெட் தான் யூஸ் ஆகும். Yes, exactly, on that vav is the word which speaks about the tent இவ peg. கையில வாவ தூக்குனா. She took the vav in her hand. இதுவரைக்கும் எத்தனை பேர் பட்டயத்தினால மரிச்சாங்க? There were lots of people who died on the weapon. ஆனா யாருமே இந்த வாவ்னால மரிக்கல. But nobody died about with the vav. ஆனா இப்போ ஒருத்தன் மரிக்க போறான். But now someone is going to die. அது சிசரியா தான் மரிக்க போறான். Caesarea is going to die. இவன் யாயேல் இந்த கையில தூக்குன உடனே When Jael took that vav in her hand, அவன் அன்கான்ஷியஸ்ல கிடக்கான். he was unconscious, he was under the intoxication. அதே மாதிரி மணவாட்டி ஒரு பால் கொடுக்க போறா. At the time there is a bride one who is going to give a milk. அது என்ன பால்? What type of milk is that? திருவசனமாகிய ஞான பாலை கொடுக்க போது. Amen. That is the greatest God's precious word. அந்த பாலை கொடுக்கும்போது And that word when she goes and gives, பிசாசு மயங்கி போயிடுவான். at that time Satan is going to get into the intoxication. அவன் செயல் இழந்து போயிடுவான். When he gets into the intoxication, அப்பதான் நம்ம கையில வாவ தூக்கணும். at that time we have to lift up that sword in him now. அவருடைய தலையை தரையோட ஒட்ட வச்சுட்டா. We have to take that, and he jammed his head to the floor. அவன் வேதம் சொல்லுது. And the word of God says, சிசரா அவன் யாயருடைய பாதத்துல சுருண்டு கிடந்தா. Caesarea was rounded like a worm in the floor. அப்படி அந்த பாருங்க பிசாசுடைய தலை உருளணும். That is the way that Satan has to go around. இருபுறமும் கருக்குள்ள ஒரு பட்டயம். Two-edged sword. அது தேவனுடைய சத்தம். That is the loud voice of God. அது தேவனுடைய சத்தம் வரும். அதான் இந்த ஒரு விஞ்ஞானிகள் சொல்ற ஒரு காரியம் உண்டு. Exactly. பிக் பேங் தியரி. Big Bang theory. அவன் பெரிய பேங் உண்டாச்சுன்னு சொல்றான். He says he becomes a big bang. அது பெரிய ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் சவுண்ட் கிடையாது. That is not a explosive sound. அது தேவனுடைய சத்தம். That is the sound of God. அது ஒரு பெரிய ஒரு சத்தம். That is the sound of God. இந்த சத்தத்தை அவன் எக்ஸ்ப்ளோசிவ் பவர்னு சொல்லிட்டு இருக்கான். This voice of God, he speaks about the explosive power. உண்மையிலே தேவனுடைய வல்லமைக்கு கிரீக்ல என்ன சொல்வாங்கன்னா, Do you know there is a power of God in Greek? டுனாமிஸ் னு சொல்வாங்க. Dunamis, yes, dunamis. டுனாமிஸ் டைனமோன்னு சொல்லுங்க. Dunamis has been, it also can be said as dynamo. அவருடைய சத்தம் ஒரு டைனமோ சத்தம்.
சத்தம். It's a dynamic sound. சோ அந்த சத்தம் வரும்போது When the sound comes, முழு உலகம் அங்க நடுங்கும். the whole world will get into terror. சோ எலோஹிம் அப்படிங்கற அந்த வார்த்தையில The word Elohim means, அத மூணா நீங்க பிரிச்சீங்க அப்படினா when you separate it into three, தேவனுடைய பெரிதான ஒரு சத்தம் வாவ் அப்படினு சொல்லி வரும். the loud voice of God is wow. அதனால வாவை எடுத்து போட்றாதீங்க. So don't pluck out the wow. வாவை கையில தூக்கணும் நம்ம. So the wow has to be lifted by our hands. பாருங்க கர்த்தருடைய வேதம் சொல்லுது. The word of God says, எபேசியர் 4:6 அதிகாரம் 17 வசனத்துல வேதம் சொல்லுது. Ephesians 4 chapter 6 verse says, கர்த்தருடைய வசனமே God's word. அது பட்டயம் அப்படினு சொல்லி வேதம் சொல்லுது. The God's word is a sword. அவருடைய ஆவியின் பட்டயம் வந்து அதாவது தேவனுடைய வார்த்தை அப்படினு சொல்லி வேதம் சொல்லுது. The spiritual sword is a word of God. சோ அந்த ஆவிக்குரிய பட்டயம் நம்மட்ட இருக்கணும். We have to have the spiritual sword in our hands. பாருங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா மேல போயிட்டே இருக்கோம். Can you imagine that we are going step by step on top side? இப்போ தேவனுடைய வசனம் என்ன? தேவனுடைய பட்டயம் என்ன? What is the sword of God? அது ஆவிக்குரிய ஒரு பட்டயம். It is the spiritual sword. அது தேவனுடைய வார்த்தை. That is the word of God. அப்ப தேவனுடைய வார்த்தை When God's word, அதாவது எலோஹிமுடைய வார்த்தை, Elohim's word, அதாவது தபார் Elohim, அது தேவனுடைய வார்த்தையா இருக்குது. Dabar Elohim is the God's word. இந்த தபார் எலோஹிம் வந்து ஒரு பட்டயம். The Dabar Elohim is God's sword. அப்ப இந்த தபார் எலோஹிமை நீங்க எழுதி பார்த்து When you write down this Dabar Elohim, நீங்க அந்த பட்டயத்தை நீங்க பார்க்க முடியும். you can see the sword in that written word. எல்லா ஹீப்ரு வார்த்தைகளும் Every Hebrew word, அது ரியலா இருக்கும். that will be real. நீங்க தபார் எலோஹிம் எழுதி பார்த்து And now you write down the Dabar Elohim. அத நீங்க வீட்ல போய் டீகோட் பண்ணி பாருங்க ஃபுல்லா. You pull that, you decode that in the home. அது நிச்சயமா ஒரு பெரிய பட்டயத்தை நீங்க பார்க்க முடியும். And now you can see a greatest sword in that word. இப்போ இந்த வார்த்தை அதாவது தேவனுடைய இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். This both the sides edged sword. அது ஆவிக்குரிய ஒரு பட்டயம். This is a spiritual sword. சோ அது தேவனுடைய வார்த்தை என்பது. This is the spiritual word of God. தேவனுடைய வார்த்தை என்ன அப்படினு கேட்டிங்கனா What is the biggest loud voice of God? வெளிப்படுத்தின விசேஷம் 19 அதிகாரம் 13 வசனத்துல வேதம் சொல்லுது. Revelation 19th chapter 13th verse. அது தேவனுடைய நாமமே தேவனுடைய வார்த்தைன்னு சொல்லி கொடுக்கப்பட்டது. The name of the Lord is the sword of God. கர்த்தருடைய பெயர் தான் அது ஆவியின் தேவனுடைய வார்த்தை. The name of the Lord is the spiritual word of God. தேவனுடைய வார்த்தை என்ன அப்படினு கேட்டிங்கனா I mean, if you sorry again. தேவனுடைய வார்த்தை என்ன அப்படி நீங்க கேட்டிங்கனா when you ask me what is the word of God, அது தேவனுடைய பெயர். that is the name of God. அப்ப தேவனுடைய பெயர் தான் இருபுறமும் கருக்குள்ளது. So the name of God is both the edged or two-edged sword. இந்த வாவ்ங்கற எழுத்துக்கும் The word, அதுக்கும் தேவனுடைய பெயருக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? the name of God, what is the relationship between these two? பாருங்க இந்த லவுட் வாய்ஸ் பத்தி பாக்கும்போது When we see about this loud voice, யெகோஷுவா சிலுவையில இருக்கும்போது when Jehoshua was on the cross, யெகோஷுவா சிலுவையில இருக்கும்போது when Jehoshua was on the cross, வேதம் சொல்லுது the word says, அவர் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். amen, he opened his mouth to the loud voice and he gave up his ghost. அதாவது இங்கிலீஷ்ல கிளியரா சொல்லணும்னா he cried with loud voice ன்னு இருக்கும். He cried with a loud voice and gave up. So இந்த loud voiceக்கு பின்னால ஒரு cry இருக்குது. Okay, there is a cry behind this loud voice. அது வெறும் loud voiceனா வெறும் loud voice இல்ல அது. Cry. அது ஒரு cry இருக்கணும் அதுல. And there should be a cry. ஒரு பெரிய ஒரு சத்தம்னா ஒரு பெரியங்கிறது ஒரு cry இல்லாம சத்தம் வராது. Of course, if there is no cry, there is no loud voice. இப்போ இந்த மூணு பாகத்தையும் கொஞ்சம் நீங்க பாருங்க. And now these three things, can you see these three things? ஏல் அப்படினா El, தேவன், God. தேவனுடைய பெயர் என்ன? What is the name of God? தேவனுடைய பெயர் யா என்பது. The name of God is Yah. அடுத்தது வாவை நீங்க எப்படி உச்சரிக்கிறீங்க? How do you pronounce the Waw? ஓன்னு சொல்லி உச்சரிக்கிறீங்க. அடுத்தது cry. Next one is cry. cry அப்படிங்கிறதுக்கு ஹீப்ரூல என்ன சொல்வாங்க அப்படினா the word called cry in Hebrew is ஷுவான்னு சொல்வாங்க. shua. அந்த ஷுவால the shua, அதுல h வராது. in that you cannot get the h on it. இந்த மூணு எழுத்து நீங்க சேர்க்கும்போது when you put these three words together, உங்களுக்கு யாருடைய பெயர் வந்துட்டு? Yehoshua.
யெகோஷுவாவுடைய பேர் வந்து The word Yehoshua comes there. அப்ப இந்த இருபுறமும் கற்குள்ள பட்டை என்னது? When the two-edged sword is what? அவருடைய பேர் தான் இருபுறமும் கற்குள்ள பட்டை. The name of his is the Yehoshua. அப்ப அவருடைய பேர் என்ன? What is his name? அவருடைய ஹீப்ரு பேர் வந்து யெகோஷுவா. His name is Yehoshua. இதுதான் இருபுறமும் கற்குள்ள ஒரு பட்டயம். This is the both the side or two-edged sword. பாருங்க வேதம் சொல்லுது, ஒரு கர்த்தர் ஒரு ரோமை சொன்னார். I mean the word of God says a parable. அவர் சொல்லும்போது ஒரு விதைக்கிறவன் விதை விதைக்க போனா, there was a sower, that one who sowed the seed on the side of the சில path. விதைகள் வழியோரமா விதைக்கப்பட்டது. Some of them have fallen on the side of the sidewalks. அப்படி அந்த கதை உங்களுக்கு தெரியும். You know the story? சோ அது லூக்கா 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். In Luke 8th chapter on 12th verse, ரொம்ப அருமையா அதுல கொடுக்கப்பட்டிருக்கு. you can see the beautiful way it's been portrayed. அத வாசித்தாலே நமக்குள்ள வியாதி இருக்கிறது எல்லாம் ஓடி போயிடும். When you read that now, the sicknesses inside our body will flee away. நிச்சயமா அது கர்த்தர் ஆசீர்வாதம் தருவார். Sure, he is going to give it you as a blessing word. சத்தியத்தை அறிவீர்கள். சத்தியம். You shall know the word and the word shall set you free. சத்தியம் உங்களை விடுதலை பண்ணும். Ye shall know the truth and the truth shall set you free. இது எந்த மனிதனும் உங்களை விடுதலை பண்ண முடியாது. No man can set you free. நான் ஜெபம் பண்ணனால உங்களுக்கு விடுதலை ஆகும்னு நினைக்காதீங்க. You are not going to be healed just because I am going to pray. நான் ரொம்ப உருக்கமா ஜெபம் பண்ணி உங்களுக்கு ஹீல் ஆயிட்ட அப்படிங்கிறது இல்ல. I am not going to passionately pray for you and heal you. அங்க தேவனுடைய சத்தியம் உங்கள்ட்ட வரும்போது, when the truth of God comes inside your heart, அந்த சத்தியம் உங்களை விடுதலை பண்ணிரும். that truth will set you free. Amen. எந்த மனிதனும் மகிமைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. There no man can be glorified. அந்த சத்தியம் தான் மகிமைப்படும். And let the truth shall be glorified. இப்போ இந்த வசனத்தை வாசிக்கலாம். And now let's read the scripture here. லூக்கா 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம் எடுத்தவங்க. வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள், the side of the sidewalks when they've been sowed, அவங்க வசனத்தை கேக்குறாங்க. they hear the word of God. அவர்கள் விசுவாசித்து, they believe that. ரட்சிக்கப்படாதபடிக்கு, விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு, salvation ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். போதும் பாருங்க, வேதம் சொல்லுது, the word of God says, தேவன் விதை விதைக்கிறார். God sows the seed. ஒரு சில விதைகள் வந்து வழியோரமா விதைக்கப்படுது. Some of the seed has been fallen on the sidewalks. ஆனா பிசாசு என்ன செய்றான் அப்படினா, and Satan what he does, you know, யார் வழியோரமான இந்த இதயத்துல யார் விதைக்கப்பட்டிருக்குதோ, the sidewalks where the sow has been, the seed has been sown, அவன் நேரா வாரான். he straight away comes down அந்த விதையை, and he takes the seed, அந்த தேவனுடைய வார்த்தையை, and the word of God. தேவனுடைய வார்த்தை என்னது? விதை. இருபுறமும் கருக்குள்ளப்பட்ட, both the sides are, two-edged sword. தேவனுடைய வார்த்தைனா யாரு? அவருடைய பேரு. The name of the Lord is the two-edged sword, and the two-edged sword is the word. சோ நம்ம தேவனுடைய பேரை நம்ம விதைக்கும்போது, when you are going to sow the seed, the name of the Lord, அந்த பேர் வந்து சில இடத்துல வழியோரமா விதைக்கப்பட்டது போயிடும். so it can just you can throw it and it cannot be taken by anybody. ஆனா பிசாசு என்ன செய்றான் பாருங்க, but Satan what he does, you know, வழியோரமா விதைக்கப்பட்ட விதையை inside, he takes the seed from the side sown, அந்த விதையை அவன் எடுத்து போட்டுறான். he takes out and plucks the seed and throws off. எதுக்கு எடுத்து போடுறான்? why he takes it out? அதுதான் முக்கியமானது. That's the most important thing. ஜனங்கள், people, அந்த வார்த்தையை விசுவாசித்து, when they should not believe that word, விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டுருவாங்கல்ல, they should get into the salvation. அப்படி நடக்காதபடிக்கு அவன் வார்த்தை எடுத்து போடுறான். so he takes that seed out of it. So யெகோஷுவாங்கிற பெயர் விதைக்கப்படும் போது, when the Yehoshua word is being sown, அத பிசாசு என்ன செய்றான்? எடுத்து போடுறான் பாத்துடு. and the Satan comes and plucks it off. யாராவது அந்த பெயரை விசுவாசித்தாங்கன்னா, if anybody is going to believe that word, ரட்சிக்கப்பட்டுருவாங்களே, immediately they will be getting saved. அதனால எடுத்து போடுறான். that's the reason he's going to take it out. அந்த பெயரை எடுத்து போடுறான். he takes that word. நீங்க திரும்ப ஒரு நாள் யெகோஷுவா பெயரை நீங்க அவங்களுக்கு சொல்லி பாருங்க. once again go and tell them about Yehoshua. ஆமா நீங்க அன்னைக்கு சொன்னீங்களானே அப்படி சொல்லுவாங்க. those people will tell that is the word you spoke to me long time. அது வரைக்கும் இது அதுல இருந்து இது வரைக்கும் அவங்க அத பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. and that is the time they would have not thought about it unless you go and say. ஏன் அப்படினா, why, you know that பிசாசு அவங்க உள்ளத்துல இருந்து எடுத்து போட்டான். Satan has taken that word from their hearts. அப்ப இத ரிவர்ஸ் எடுங்க. so take it on reverse. அப்ப யாராவது அந்த பெயரை விசுவாசித்தா, if anybody is going to believe that name, அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? immediately they are going to be saved. salvation கிடைக்க போகுது. salvation. Amen. சோ இப்படி கிடைக்க கூடாதுன்னு அவன் பண்ணிட்டு இருக்கான். so Satan has been gone taken out of that and plucking it. அடுத்த வசனத்தை வாசிங்க. the next scripture, கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷத்தோட வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆயினும்
தாங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். இந்த வசனம் ரொம்ப முக்கியமானது. The important verse is there. இப்போதான் அது இப்போ உங்களுக்குள்ள ஒரு மிராக்கிள் நடக்கணும். I want the miracle to happen inside. உங்களுக்குள்ள ஒரு ராஃபா உண்டாகணும். There should be a Rapha in you. பாருங்க இங்க கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டிருக்கிற விதைகள். Here you can see that it's been planted or sowed in the rock. நீங்க நினைப்பீங்க என்ன இதுல என்ன மிராக்கிள் நடக்க போகுது? What a miracle is going to happen in this rocky side. ஆனா இதுல தான் ஒரு மிராக்கிள் உங்களுக்கு நடக்கும். And this is here there is a miracle is going to happen. யெகோஷுவாங்கற பெயர் விதைக்கப்பட்டிருக்குது. Yehoshua word is being sown on the rocky side. ஆனா அது கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டிருக்குது. It's been thrown and sown on the rock. இது ஜனங்கள் கேட்கும்போது When they hear about the word, சந்தோஷமா ஏற்றுக்கொள்றாங்க. they are going to receive it with all gladness. ஆனா வேர் விடாததனால Because it is not being rooted. அதுக்கு பிறகு அவங்களுக்கு அந்த சந்தோஷம் இருக்காது. There won't be any happiness just because no root in it. சந்தோஷமா கேட்பாங்க. They can hear it so happily. ஆனா அவங்க இருதயம் கற்பாறை மீது இருக்கிறதுனால That heart has been laid on the rock. அவங்க மேல விதைக்கப்பட்ட விதை வேர் விட முடியாது. The sown seed cannot root in or planted into it. யெகோஷுவாங்கற பெயர் ஒரு விதை. Yehoshua, the word is a seed. அந்த விதை வேர் விடும். And the seed will rooted. ஏன்னா யெகோஷுவா ஒரு ஜீவனுள்ள பெயர். Because it has got a life in him and the seed will root in him. அந்த யெகோஷுவாங்கற பெயர் தூவும்போது when you sow the seed call Yehoshua. அந்த யெகோஷுவாங்கற விதை வேர் விட ஆரம்பிக்கும். The Yehoshua word will start deep and rooted in him. இன்னைக்கு உங்களுடைய இதயத்தில் இந்த பெயர் விதைக்கப்பட்டிருக்குதுனா when the word has been sown into your heart, உங்களுடைய இதயத்தில் இந்த பெயர் வேர் விடணும். now it has got to root inside your heart. அப்படி வேர் விடல அப்படினா if it doesn't root inside our hearts, கற்பாறை போல இருக்குது. it's like a rocky stone. so யெகோஷுவாங்கற பெயர் உங்களுக்குள்ள விழுந்து அது வேர் விட்டு Yehoshua word, the seed has to plant into you and root in you. இப்போ நான் வேற ஒரு காரியத்தை உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொண்டு வரேன். I'm going to tell you another word right now. ஒரு கேன்சர் எடுத்துக்கிடுங்க. You take a cancer called disease. இந்த கேன்சர் ஒரு மரம். The cancer is a tree. இந்த மரத்துக்கு வேர் உண்டு. The tree has got a root. சிலவங்க இந்த குட்காலாம் சாப்பிடுவாங்க. all these kind of intoxicated unwanted things on வாயில வச்சு அப்படி நுழைப்பாங்க பாத்துக்கிடுங்க. liars thing they call in English is liars. Is all these things have been liars words. அத என்னைக்கு ஓட்டவள போதோ தெரியாது. You don't know when it's going to be rooted. I mean holes inside your gums. நான் பொதுவா என்னுடைய டேப்ல ஒரு ஸ்லைட்ஸ் வச்சிருப்பேன். I got some slides on my tab. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்லைட பாத்தீங்கன்னா the first slide will be இந்த மாதிரி இந்த குட்கா இந்த மாதிரி உள்ள போட்டோஸ் எல்லாம் நல்ல நீட்டா இருக்கும் அதுல. Gudka and other kinds of things and the liars things will be there on it. அதெல்லாம் பளபளப்பா இருக்கும் அதுல. That will be all very glittering way. அடுத்து ஒருத்தன் வாங்குற மாதிரி வச்சிருப்பேன். And the next one will be like somebody is buying that glittering. அடுத்து அவன் அந்த உடைச்ச அப்படி வாயில தட்டற மாதிரி வச்சிருப்பேன். When you break it and you can see that person has been putting into his mouth. அடுத்து இன்னொருத்தன் கையில போட்டு தேய்க்கிறது வச்சிருப்பேன். And then the next one will be like putting on his palm and being rubbing on it. அப்படி வச்சு அப்படி வாயில வைப்பான். And when he's going to keep it on inside his lips and between the tongue and the lips and the gum. அத வச்ச உடனே அவனுக்கு கொஞ்சம் ருசியா இருக்கும். And it will be so tasty for him. அவனுக்கு ஏதோ அதாவது kick. கிக். ஆமா. ஒரு சின்ன கிக் மாதிரி இருக்கும். It will be a great kick for him. போதையும் வரும் அதுல. That in English they say kick. ஆமா. அது போதை வரும் அதுல. ஆமா. So இப்படி இந்த காரியத்துக்காக வைக்கிறான். Just because of the kick he gets that hook. அடுத்த ஸ்லைடு காம்பேன். And so the next slide will be shown. அப்புறம் அதுக்கு முன்னாடி நிறைய பேசுவேன். Once again I'm going to talk to him. இதே மாதிரி டெய்லி நீங்க பண்றீங்க. Every day you do it. ரொம்ப சந்தோஷம். I'm very happy about it. ஆனா என்னைக்காவது ஒரு நாள். But one day. பெரிய கிக் விடும். You're going to get the biggest kick around you. சந்திரசேகர் பாஸ்டர் சொல்றாங்க பெரிய கிக் விடும். There'll be a very big kick on it. ஒரு பெரிய கிக் விடும் பாத்துங்க. அடுத்த ஸ்லைடு ஓபன் பண்ணுவேன். The next slide will be open. அப்படி கேன்சர் இங்க தொங்கிட்டு இருக்க மாதிரி காமிப்பேன். So the next one will be on the cancer just plucking him out of oozing out of his gum. அவன் நாக்குல கேன்சர் இருக்கிறத காமிப்பேன். Next one is on his tongue. அத பார்த்தாலே அருவருப்பா இருக்கும். When you see that it will be so awkward. அவட நான் சொல்லுவேன்
இதுவரைக்கும் அந்த கிருமி உன்னை தொடல. And till now that bacteria did not touch you. உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்காங்க. But there is a family just waiting there. நீ வீட்டுக்கு போறது வரைக்கும் உன் குடும்பம் உனக்கு காத்துட்டு இருக்காங்க. The family is waiting until you're going to reach the step out of the home. இப்படி ஒரு சம்பவம், இப்படி ஒரு வியாதி உனக்கு வந்துச்சுனா, If there is going to be a disease like this going to affect you, உன்னை யார் காப்பாத்துவா? who's going to save you? ஏன்னா இந்த கேன்சர் எப்படி தெரியுமா? The cancer, you know the cancer is what? அது இங்க இருக்க மாதிரி தெரியும் உங்களுக்கு. It looks like oozing out of your ஆனா chin. அதனுடைய ரூட் வந்து முழங்கால்ல இருக்கும். But the whole root will be under your knees. அப்போ இவங்களுக்கு அந்த கேன்சர் கண்டுபிடிக்கவே முடியாது. So you cannot find where the cancer has been going and spreading on. ஆரம்பத்துல அதை சரி பண்ணிடலாம்னு சொல்லுவாங்க. In the beginning people might say it will be all right. ஆனா அது வளர்ந்துச்சு அப்படினா அது சரி பண்றது, அது லாஸ்ட் ஸ்டேஜ் சரி பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. But after the contamination you cannot say anywhere and whatever you could do. So இந்த கேன்சர்ங்கற ஒரு விதை, So the cancer is a small seed. அது ஒரு மனிதனுக்குள்ள விழுந்த உடனே, That seed when it falls inside a man, அது அவனுக்குள்ள வேர் விடுது. and then it roots inside a man, அது மரண வேரு. and then straight away it goes on a death root. Death root. அது ஆரம்பத்துல தெரிஞ்சதுன்னா அந்த ரூட் எடுத்துறலாம். In the beginning if you could know that or recognize it you could have taken it out. ஆனா அது வளர்ந்துகிட்டே இருந்துச்சுனா, Because it was a growing stage, அந்த மரண வேர் வந்து அப்படியே உள்ள போகும். the death will spread into you. ஆரம்பத்துல அது நம்மளுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்குது. And the roots are under the control in the beginning. ஆனா போக போக Later on, அது உங்க கண்ட்ரோலை மீறிடும். it will take off your control and it will be uncontrollable. அது உங்களை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். It's uncontrollable and it controls you. என்னைக்குனாலும் உயிரை பிரிக்க முடியாது. It can take you, separate your life. அப்படி அது அது உங்களை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். When it controls you, அதே மாதிரி that's the same way. யெகோஷுவங்கிற விதை, Yehoshua the seed, அது உங்க மனசுல தூவப்பட்டிருக்குது. when it gone on sown inside your heart, அந்த பேர் உங்களுக்குள்ள வேர் விடணும். when the word comes into you it has to deepen rooted in you. அந்த வேர் வந்து ஆரம்பத்துல சில செஞ்சு எடுத்துருவாங்க, பிசாசு எடுத்து போட்டுறான். In the beginning sometimes the Satan can pluck it out in the half the ஆனா way. அது உங்களுக்குள்ள வேர் விடுறதுக்கு அனுமதி கொடுங்க. But it allow that word has to get rooted inside your heart. அது உங்களுக்குள்ள வேர் விடும்போது, And it keeps rooted inside your அது heart. உள்ளத்துல ஆழத்துல போயிட்டே இருக்கும்போது, And it goes deeper and deeper inside your heart. இனிமே நீங்க அந்த ரூட் வந்து உங்க கண்ட்ரோல்ல கிடையாது. It is not under your control. ஆனா இப்போ அந்த பேர் வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ண That ஆரம்பிச்சிடும். Yehoshua the name will control you. அது இப்போ நீங்க எந்த நேரத்துல நீங்க ஜீவனுக்குள்ள போயிரலாம். Anytime you can be inside the life. நீங்க ஒரு இட்டர்னல் லைஃப் குள்ள நீங்க பிரவேசிக்க முடியும். Of course we can enter into the eternal life. அவர் என்னைக்கு வாராரோ, Whenever he is going to come, அன்னைக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் குள்ள நம்ம கடந்து of course போவோம். we are going to get the great transformation So in இந்த his life. பேர் வந்து உங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிரும். That root can transform you. அப்ப நம்ம அந்த பேர் நமக்குள்ள வேர் விடுறதுக்கு நம்மள அனுமதி கொடுக்கணும். We have to allow this root has to, the name has to root inside அந்த us. பேர் இருபுறமும் கற்குள்ள ஒரு The பட்டை. name is two-edged sword. இந்த சபையை பார்த்து கர்த்தர் சொன்னார், In the church he looks and God looks to this church and he speaks. இருபுறமும் கற்குள்ள பட்டயம் உடையவர் சொல்லுகிறதாவது. And now the two-edged sword. Speak. So இந்த இருபுறமும் கற்குள்ள இந்த பட்டயம், This two-edged sword. இப்போ கர்த்தர் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். Amen. This two-edged sword is in our hand. அந்த பட்டயத்தை நம்ம பயன்படுத்தணும். We are going to use that word. பயன்படுத்த தெரியணும். We should know how to use it. பட்டயத்தை பெரிய பட்டயத்தை கொடுத்தாச்சுன்னு வைங்க, If he's going to give you the biggest sword in your hand, நல்ல பெரிய நல்ல ஷார்ப்பான பட்டயம் உங்க கையில இருக்குது, the sharpest sword is in your hand, போய் சண்டை போட போறீங்க, you're going to fight against. எதிர்த்தாப்புல உள்ளவன்ட்ட கத்தி இல்லைன்னு வைங்க, If somebody's got no battle, sword in their hand, opponent's hand. அவன்கிட்ட கத்தி இல்ல, He doesn't has any sword. கம்பு மட்டும் இருக்குது, There's a small staff in his hand. ஆனா நம்மகிட்ட வாள் வச்சிருக்கிறோம், You got a big sword in your ஆனா hand, அதை பயன்படுத்த தெரியாது. and you do not know how to use it. நாம அது கொண்டே வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, You can go and show that sword and say, I'm going to kill you. அடுத்த செகண்ட் இந்த பட்டயம் அவங்க கைக்கு போயிடும். Next moment, the second it's going to transform to his hand. ஏன்னா அவன் அப்படி சண்டை போடுவான். Because he knows how to fight it. அவன் ஒரு கட்டையை வச்சு ஒரு அடி அடிச்சானா அந்த பட்டயம் நம்ம கையில இருக்க பட்டயம் அவங்க கைக்கு போயிடும். Well, if he's going to give one slack on his on the sword and the staff is going to come down and the sword will be jumping into his hand. எங்க தாத்தா அடிக்கடி சொல்லுவாங்க, My grandpa used to say this word. அவங்க அடிக்கடி ஒரு பென் மட்டும் பாக்கெட்ல வச்சிருப்பாங்க. There will be always a pen in his pocket. அப்போ அவங்க சொல்லுவாங்க, He used to tell, எனக்கு இந்த பென் இருந்தா போதும், this pen is enough for me to be. யார் யா முன்னால வந்தாலும் அவங்க என்னை தொட முடியாது. If anybody is going to come in front of me, nobody is going to touch அவங்க me. சண்டை போடும்போது இவங்க அந்த பென் வச்சு தான் சண்டை போடுவாங்க. Because always when he fights, he used to have the pen in his hand. அவங்களுக்கு வர்மக்கலை தெரியும். He must be knowing that
old worms. ஆமா. சோ அவன் சண்டை போடும்போது When he fights, ஒண்ணு இல்ல அதை அவாய்ட் பண்ணிட்டு அந்த வருமத்துல ஒரு அடி அடிச்சாச்சுன்னா போதும். after that when he's going to fight together, all finishing, the final touch with that pen in the varmum, in the varmum means And in the the nerve, in the nerve and the vein. அப்போ அந்த வருமத்துல அடிச்சு நரம்படி பாயிண்ட் நரம்படி That's what, it's a vein and the nerve. சோ இந்த நரம்புல அந்த வருமடி அடிச்ச உடனே In the nerve and the vein, if he's going to lock the point, அதுல நிறைய ஒரு காரியங்கள் இருக்குது. lock the point, ஒரு மனிதன் 3 நாள்ல சாகணும்னா எப்படி அடிக்கணுமோ அப்படி அடிச்சாச்சுன்னா 3 நாளைக்கு பிறகு தான் சாவான். and that fight has got some designation saying that if the man has to die, it depends upon the way you're going to block him in the point. சோ 7 நாள் கழிச்சு ஒருத்தர் சாகணும் அப்படின்னா If he's going to die after 7 days, அந்த மாதிரி வருமா அடிப்பாங்க. that is the time of being, I mean, that is a different type of a fight. 21 நாள் கழிச்சு சாகணும் அப்படின்னா If you want the person to die after 21 days, அதுக்கு ஒரு வருமா அடிப்பாங்க. that is a different kind of varmadi. அப்போ Break the point, like I couldn't get the English word on that. சோ இப்படிதான் அந்த வரும கலைகள் உண்டு வந்துடுங்க. So these are the words that big athletic work. சோ யெகோஷுவங்கிற பேர் தெரிஞ்சா பெருசு இல்ல. Yehoshua is not the name only we know about it, அத பயன்படுத்த தெரியும். but we know how to use it. அத பயன்படுத்த The more we use it, திடீர்னு கோலியாத் வந்து நின்னுட்டானா உடனே பட்டயத்தை தூக்கி விளையாட ஆரம்பிக்காதீங்க. you can see that Goliath is to come here and you're not going to show the big staff there. நீங்க அடிக்கடி பயன்படுத்துற அந்த பேரை பயன்படுத்த வேண்டியது. Amen. You have to use that often used name, which is the name, a greatest name. பாருங்க ஒரு தடவை கோலியாத் அடிக்கணும். Once you have to beat the Goliath. தாவீது சவுல் என்ன செய்தானா தாவீத ஃபுல் ஆர்மரால அவனை அலங்கரிச்சான். But Saul the king went and just he gave all the armor. எல்லாம் பட்டயத்தை போட்டாச்சு. Everything was given to him. கவசம் போட்டுருக்குது. The dress was been armored. ஹெல்மெட் போட்டுருக்குது. He was wearing a helmet. இவன் நடந்து பார்க்க சொல்றாரு சவுல். And David. சவுல் நடந்து பார்க்க சொல்றாரு. நடந்து பார்க்க சொல்றாரு. Saul tells him, dictates him to walk and just check him out. இவன் நடந்து பார்த்தா When he walks, இதெல்லாம் ஒப்பு வராது. he cannot walk and he says it doesn't suits me. இந்த தியாலஜி டீச்சிங்ல நமக்கு சரிப்பட்டு வராது. The theology teachings will not suit me. இவன் அப்படியே கலத்தி போட்டான். He removed everything there. இவனுக்கு தெரிஞ்சது என்னது? And what he knows, கல்ல வச்சு அடிப்பான். the sling. He knows how to sling down. 5 கல்ல எடுத்தான். So he took 5 stones there. போன கவுன் எடுத்து சுத்திக்கிட்டே போனான். With the 5 pebbles he walked with the sling. அவனுக்கும் புரியல. And he doesn't understand that. பாருங்க இந்த கவுன் கல் வந்து In the sling, இத அவன் இப்படி தான் பயன்படுத்தி இருப்பான். yeah, it has to be rolling down. ஆனா இப்போ எப்படி பயன்படுத்துறாங்க? And you know how they use it? எப்படி இருக்கு? Elastic. Wow. வாவ். நீங்க கவுன் கல் இப்படி வச்சீங்க அப்படின்னா Wow. அப்புறம் இதுல ஒரு பிளாஸ்டிக் ரப்பர் பேண்ட் இருக்கும். இதுலதான் கல் வச்சு என்ன அடிப்பீங்க. சோ இது என்ன ஷேப் ஆயிட்டு? வாவ் இல்லாம பிசாச முடிக்க முடியாது. Without wow you cannot finish the Satan. Pictorially பாத்தீங்கன்னா Pictorially இந்த வாவ் y மாதிரி தான் போடுவாங்க. And the wow will look like a Y. இந்த மோசஸ் வந்து Moses, when you look மாராவின் தண்ணீரை பார்த்தா he looked at the water மாரா தண்ணி கசப்பா இருக்குது. because Mara was bitter. உடனே கோல் வச்சு அடிக்கல. So he never took the staff and he's never smashed on it. கேட்டா Lord, he looks upon the heaven. கர்த்தாவே நான் என்ன செய்யட்டும்? God, what should I do? கர்த்தர் சொன்னா இப்போ நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம். God said, you don't do anything. நீ அங்க கிளை இருக்குல்ல, And you go to the branch. அந்த கிளையை கொப்பை உடைச்சு நீ உள்ள போடு. Go and break the branch and throw into the water. கிளைன்னு சொன்னா And கிளை எப்படி இருக்கும்? what is the branch and how the branch will be? Wow. V shapeல தான் போகும். V shape. It goes on a V shape. அது என்ன எந்த சிம்பல் எந்த வார்த்தைக்கு சிம்பல்? It is the wow symbol. அது வாவ் சிம்பல். Yes. சோ அந்த மாராவின் தண்ணீர் கசப்பா இருக்கிற தண்ணி மதுரமா மாறணும்னா when you have to change that bitter into a honey, அத வாவ் போட்டா போதும். you put the wow into it, it will become good on it. அந்த கசப்பானது மதுரமா மாறிடும். So the bitter one changes into a better one. ஒருத்த கோடாரி வச்சு வெட்டிட்டே இருந்தான். Now one day a man was just slinging down on அப்படி இழுக்கும்போது கோடாரி தண்ணிக்குள்ள விழுந்துட்டு and the axe fell into the water. தலையில கை வச்சிட்டான். So he was keeping his head down. அவர் ஊழியக்காரர். He is a minister of God. ஊழியக்காரர் கடன் வாங்க கூடாதுன்னு சொல்வாங்க. So minister of God should not borrow. ஆனா இங்க கடன் வாங்கிட்டு இருக்காரு. So he has borrowed the axe. சில ஜனங்க ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க. Some people will be more sensitive. நீங்க ஊழியக்காரங்களா? They come and talk like this. Are you a minister?
கடன் 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 வாங்கிட்டே இருக்கீங்க. Often you're going to become being a God's son, you're going to get into borrowing. பைபிள்ல கடன் வாங்கி இருக்காங்க. In Bible you see they have borrowed it. அதுக்காக கடன் வாங்குங்கன்னு சொல்லல. I'm not encouraging you to go and borrow the money. தேவன் நமக்கு தருவார். But God will give us. தேவன் நமக்கு ப்ரொவைடர். God is our provider. அவர் நமக்கு யெகோவா ஈரேயா இருக்கிறார். God is our Jehovah Jireh, the provider. சோ அவர் கண்டிப்பா ப்ரொவைட் பண்ணுவார். Surely he is going to provide us. இவன் அந்த கோடாரி இரவல்ல வாங்கிட்டு வந்தான். When this axe has been borrowed from someone, வெட்டிட்டு இருக்கும்போது தண்ணில விழுந்துட்டு. when he was breaking the tree, it fell down into the water. என்ன செய்யண்டே தெரியல. So he didn't know what to do. அவனுக்கு என்ன பதில் சொல்லனா? What to scream and what to talk and what to answer the அப்ப person. அந்த பக்கமா எலியா வந்தா. At the time Elijah came there. இந்த எலியா வந்து கேட்டா என்னப்பா துக்கமா இருக்கற? And he asked him, why you are being distressed? நான் ஒரு கோடாரி இரவல்ல வாங்கிட்டு வந்தேன். I have borrowed an axe. அது தண்ணிக்குள்ள விழுந்து போச்சு. It fell into the water. உடனே அவன் வேற எதுமே செய்யல. So he did not do anything. ஒரு மரத்தின் கொப்பை உடைச்சான். He broke the branch from the tree. அந்த பிரான்ச் என்னது? Wow. வாவ். So he broke the branch from the tree. அந்த உடைச்சி அவன் தண்ணில போட்டான். And he threw into the water. அந்த தண்ணில போட்ட உடனே And the moment he threw it, அந்த gravitational force அத ஒண்ணு செய்ய முடியல. the gravitational force of a big iron started floating on the அந்த water. இரும்பு அந்த கோடாரிக்கு மிதக்க ஆரம்பிச்சிட்டு. That floating on the water. பாருங்க தேவன் இந்த காரியத்தை செய்யற ஒரு காரியம். God has done this great இந்த miracle. வாவ்ங்கற எழுத்து சாதாரணமான ஒரு எழுத்து இல்ல. The wow is not an ordinary word. இந்த வாவ்ங்கற எழுத்து The word wow, இது சயின்ஸ கூட முறியடிச்சிட்டு போயிரும். it can also break the science. இது the definition science உடைய definitions எல்லாம் உடைச்சிட்டு போயிரும். All the definitions and explanations of science can be broken down with the word called wow. நியூட்டன்ஸ் லாவை பிரேக் பண்ணுது. It can also break the Newton's law. நியூட்டன்ஸ் லா என்ன சொல்லுதுன்னா, You know what the Newton's law எந்த says? பொருளை மேல போட்டாலும் Anything you throw, any object அது is கீழே thrown, விழணும். it has to fall down. ஏன்னா இந்த பூமிக்கு ஒரு கிராவிடேஷனல் புல் இருக்குது. Because the earth has got the gravity, சோ அது நிச்சயமா இழுக்கும் அப்படி it has to சொல்லுவாங்க. pull down and it has to fall down. ஆனா இந்த வாவ் சொல்லும், But the wow will speak immediately there. நியூட்டன் லா Newton law, கொஞ்சம் பொறு. konjam, you wait. இன்னும் கொஞ்சம் பொறு. You got to wait here. ஒரு நேரம் வருது. At the time comes, நான் என்னுடைய கிராவிடேஷனல் புல்ல காமிக்கிறேன். I'm going to show my gravitational force. ஒரு நாள் யெகோஷுவா அப்படி நடந்து வந்துட்டு இருந்தா. And now Joshua was walking. அவர் அங்க வந்துட்டு இருக்கும்போது When Joshua was walking, அவர் நியூட்டன்ஸ் லா படி, according to Newton's law, சாரி எலியா நடந்து வந்துட்டு இருக்கும்போது when Elijah was walking, நியூட்டன்ஸ் லா படி according to Newton's law, மேல போக முடியாது. it cannot go up. ஆனா ஒரு அக்கினி ஒரு சுழல் காற்று வந்து There was a whirlwind with the fiery whirlwind. அந்த கிராவிடேஷனல் புல்ல உடைச்சி கூட்டி போச்சு. It broke the gravitational force and he took him out. அந்த சூறாவளி காற்று இருக்குது, And the whirlwind, அதுக்குள்ள ஒரு சத்தம் உண்டு. there was a sound in it. எல்லா சூறாவளி காற்றிலும் ஒரு சத்தம் உண்டு. Every sound has got a sound. The whirlwind has got a sound. அது என்ன சவுண்ட்? What is that sound? வாவ். நீங்க Yes. நல்ல கூர்ந்து கவனிச்சீங்கன்னா, If you're going to listen keenly, that sound. அந்த whirlwind-க்குள்ள ஒரு வாவ் வாவ் வாவ்னு சத்தம் கேட்கும்போது Every whirlwind has got a sound that which finishes fast or slow. It says wow and wow. இந்த வாவ் சவுண்ட் என்ன சொல்லிட்டு இவன் எலியாவை தூக்கிட்டு போயிட்டு பாருங்க. At the time of the wow, before he could say that wow, took him out and lifted him out. பாருங்க, நான் இந்த பிரெனாமுடைய ஒரு சில காரியங்கள் பார்த்துட்டு இருந்தேன். And I was watching the William Branham's work on it. அப்ப அவங்க சிறு பிள்ளையில அவங்களோட ஒரு பெரிய சாட்சி உண்டு. When he was very small boy, there was a great lesson there. பிரெனாமுடைய வாழ்க்கையில In William Branham's life, உண்மையிலே ஒரு பெரிய ஊழியக்காரர் தான். he is the biggest man of God. ஆனா நம்ம ஜனங்கள் தான் அவரை ரொம்ப இதாகிட்டாங்க. Only our people had been just telling bad about him. இந்த பிரெனாமுடைய அவர் சின்ன வயசுல இருக்கும்போது When William Branham was a very small boy, ஒரு சூறாவளி காற்று அவரை துரத்திட்டே இருக்கும். the whirlwind often it keeps on chasing him. அவங்க அப்பா வந்து ஒரு சாராய வியாபாரி. His daddy was an alcoholic seller. அவர் சாராய வியாபாரம் கொண்டு போறதுக்கு இவர்தான் அனுப்புவாராம். When he tries to sell that alcohol, he used to use William Branham to go and work it. அப்படி ஒரு நாள் இவர் கொண்டு போய் குடிச்சு வரும்போது, As the one day he was trying to go and sell it and come அவருக்கு back, வயசு அப்ப 13 13 எனக்கு ஞாபகம் he இல்ல. was approximately about 13 or 17. 7 or 13 or 7. அவர் வித்துட்டு வரும்போது Now after he sold it and he was returning back, ஒரு மரத்துக்கு கீழ அப்படியே டயர்டா உட்கார்ந்தார். he comes back to the under a tree and he sits down ஒரு because he பெரிய was சத்தம் tired.
appeared. And there was a big sound. அந்த பெரிய சத்தத்துல In that sound, இவர் மரத்துல பாக்குறாரு, he looks upon the tree. மரம் அசையவே இல்ல. The tree did not move. இவருக்கு பயம் உண்டாயிட்டு. He was scared. இது என்ன சத்தமோ தெரியல அப்படின்னு சொல்லி ஓடி போய் அம்மா மடியில போய் விழுந்தாரு பாருங்க. So he went straight away running down and he fell in the bosom of his mother. இந்த சத்தமானது இவர் சிறு வயசுல இருந்தே பின்தொடர்ந்து வந்துட்டே இருந்துச்சு. This sound was chasing him all the days of his life from small childhood. அங்க யுஎஸ்ல கலிபோர்னியால நீங்க பாத்தீங்கன்னா யுஎஸ் கலிபோர்னியா In US California, தாங்க பெண்களும் சிகரெட் குடிப்பாங்க அந்த டைம்ல. those days women used to smoke and have all. இப்போ அதிகமாகி போச்சு. And today it is it's been what is it? multiplied. Yes. So இவங்க இப்போ இவர் காலேஜ்ல போய் காலேஜ் ஸ்டாண்டர்ட்க்கு வந்தாச்சு. Now he came to the college standard. இவர் அங்க காலேஜ்ல இருக்கும்போது எல்லா வாலிபர்களும் இவர் கிண்டல் பண்ணுவாங்க. So all the time those people used to make fun of him. ஒரு சிகரெட் கூட குடிக்க முடிய மாட்டாங்க. You are not smoking here. அப்போ இவருக்கு ஒரு நாள் இவர் தகப்பனார் வந்து so his dad comes to him. அவர் ஒரு தன்னுடைய தகப்பனார் தன்னுடைய நண்பர்கிட்ட இவனை பற்றி கேலி பண்ணுவார். His daddy used to make fun of his son to his friend. அப்போ கேலி பண்ண உடனே இவரால தாங்க முடியல. He could not bear that. உடனே இவர் என்ன செய்வார், சிகரெட்டை கையில இருந்து வாங்கி So he goes and plucks the cigarette from his hand. அவர் பத்த வச்சிட்டு என்ன செய்யறார், சிகரெட் குடிக்கிறதுக்கு அவர் முயற்சி பண்றார். So he goes and takes the cigarette and tries to smoke it up. அப்படி வாயில வைக்க போறாரு. At the time he's going to keep that cigarette in his மீண்டும் mouth. அந்த சத்தம் வந்துச்சு பாருங்க. Again that sound came. அதுல இருந்து ஒரு சத்தம் வந்துச்சு. And from that the sound another sound came. புசியாதே குடியாதே. Don't eat or drink. உன் சரீரத்தை தீட்டுப்படுத்தாதேன்னு ஒரு சத்தம் வந்துச்சு. Don't defile your body. That's what the sound இவர் came. சிகரெட் போட்டுட்டு ஓடுறாரு. So he threw the cigarette and he started running. அந்த சத்தம் இவருக்கு தான் கேட்க, மத்தவங்களுக்கு கேட்கல. The sound was only heard by the ears of William Branham, but nobody heard it. இவர் கடைசில இவர் கல்யாணம் முடிஞ்ச பிறகு After the marriage, இவர் ரொம்ப தொல்லை தாங்க முடியாம he was not able to bear the sound and this trouble. இது எப்படியாவது கண்டுபிடிச்சு ஆகணும். I wanted to find what type of a sound is this. மனைவிட்டோ எல்லா குடும்பத்தின் பாரத்தெல்லாம் ஒப்பு கொடுத்தார். So he gave all those responsibilities to his wife. அவர் கையில ஒப்பு கொடுத்து To his wife, and he அவர் said, சொன்னார், நான் காட்டுக்கு போறேன். I'm going to the forest. இந்த சத்தம் என்னன்னு தெரியாம நான் வர மாட்டேன். I won't come back until I know about what is the sound from the அப்படி jungle. நான் வரல அப்படின்னா If I'm not going to come back, நீ குடும்பத்தை பாத்துக்க you have to see the family. அப்படின்னு சொல்லிட்டு நேர காட்டுக்கு போயிட்டாரு. So he tells his wife and he walks off straight down to the jungle. காட்டுல உட்கார்ந்து ஒரு ஜோம் பண்ணிட்டு இருக்காரு. He sits down in the forest. அப்போ அவர் கூப்பிடுறாரு, அவர் பேப்பர்ல எழுதி போடுறாரு. He writes down on the paper. பேப்பர்ல எழுதி எல்லா மரத்திலயும் தொங்க விடுறாரு. See, he writes down on the paper and hangs it up on the trees. அந்த whirlwind கூப்பிடுறாரு. He's calling that sound whirlwind. ஆனா ஒரு சத்தமும் வரல. But no sound came. பெரும் முழங்கால் போட்டு Then he kneels down. எனக்கு இந்த whirlwind சவுண்ட் என்னன்னு எனக்கு தெரிய I மாட்டேங்குது. do not know what is this whirlwind sound. மீண்டும் வரட்டும். Let it come. அப்படி சொல்லி ஊக்கமா ஜெபம் பண்ணும்போது So he sits down and cries and prays. மீண்டும் அந்த சத்தம் வந்துச்சு. Again the sound came. அந்த சத்தம் வந்த உடனே And when the sound came, அந்த சத்தத்துக்குள்ள இருந்து and the sound came, and in that sound there was another. ஒரு மனிதன் நடந்து வரார் வெளியில, ஒரு தூதன் வராரு. He saw an angel walking from the midst of the அப்ப அவர் sound. சொல்றாரு, And he says, உன் சரீரத்தை நீ தீட்டுப்படுத்தாத. don't defile your body. முதிர் வயதுல உனக்கு ஒரு ஊழியத்தை நான் வச்சிருக்கிறேன். In the older age, I've got a ministry for you. இப்படி ஒரு சம்பவத்தை அவர் சொல்றாரு. He teaches him in that way a sound. இந்த whirlwind சொன்னோனே எனக்கு அது ஞாபகம் வந்துட்டு. When I was talking about the whirlwind, I just reminded by William Branham's story. எலியா வந்து அந்த சுழல் காற்று தூக்கிட்டு போச்சு பாருங்க. In Elijah, the whirlwind took him up. சரி பாருங்க. Okay. இந்த பிசாசு என்ன செய்யறான் அப்படின்னா, Now Satan, what he does, he just யெகோஷுவாங்கற பேரை நம்ம இதயத்துல இருந்து எடுத்து போடுறதுக்கு முயற்சி பண்றான். Yehoshua, the word, he is very much bothered to pluck that name out of our hearts. ஏன் எடுத்து போட முயற்சி பண்றான்? Why he tries to do that? ஏன்னா அந்த பேர் ஒரு வேர் விடும். Because that word will, the name will root inside you. அந்த வேர் உங்களுக்குள்ள நல்ல ஆணித்தரமா உள்ள போகும்போது, When the roots started going deeper and deeper into the core of heart, அந்த பேர் உங்களுடைய கண்ட்ரோல்ல இல்ல இப்போ. it will not under your control. ஆனா நம்ம அவருடைய கண்ட்ரோல்ல போயிரும். We will become under the control of his name. So இந்த எலோஹிம்ங்கற பேர், அதாவது இந்த வாவ்ங்கற காரியம் ரொம்ப முக்கியமானது. இருவரும் கருக்குள்ள பட்டயம் அது. And this is two-edged sword, the Elohim and the name Yahushua. பாருங்க, இந்த பர்கமோக்குள்ள காரியத்துக்குள்ள போலாம் திரும்ப. Let's go back to the Pergamum. இந்த வாசிப்போம். அதுல வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Revelation 2nd chapter 13th verse. உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும்
சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். இப்போ இந்த சாத்தானுடைய சிங்காசனத்தை பற்றி நம்ம பார்க்க போறோம். We are going to see the throne of the Satan. இந்த பெர்கமு இந்த இடத்துல, In this place called Pergamo, அதுல சாத்தானுடைய சிங்காசனம் இருந்துச்சாம். that was the place where Satan's seat was seated. ஆனா அந்த சிங்காசனம் அப்படின்னு சொல்லி நீங்க எடுக்கும்போது, When you take as a throne, இதனுடைய ஒரிஜின் நீங்க பாத்தீங்கன்னா, when you see the originality, இந்த பிசாசுடைய ஒரிஜின், the Satan's origin, அந்த பிசாசுடைய ஆரிஜினை பாத்தீங்க அப்படின்னா, when you see the Satan's origin, அது எங்க ஆரம்பிக்குது? you know where does it starts? அது பாபேல் கோபுரத்துல ஆரம்பிக்குது. Oh, it starts from the Tower Babel. ஆனா இங்க பெர்கமுல கர்த்தர் சொல்றார், In Pergamo God says, பிசாசுடைய சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்குது. the seat of Satan has been seated there. அதுதான் எசோபேலஸ். That is called Esophalis. Esulapius. Esulapius. பேரு நல்லது, அந்த பேர் நம்ம மனசுல வராது. Esulapius. 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 இந்த எசுலாபியஸ் வந்து, This Esulapius, அவனுடைய டெம்பிள் வந்து ஹைட்ல இருக்கும் பாத்துடுங்க. his temple is always on the heights plane. அந்த ஹைட்ல இருக்கும் அந்த காரியம், அந்த டெம்பிள் எல்லாம். In the higher plane his temples have been situated. அது பிசாசுடைய சிங்காசனமா இருந்தது. And that is the throne of Satan. அது டூப்ளிகேட் பண்ணுது, மேசியா போல டூப்ளிகேஷன் அங்க நிக்குது. It is nothing but a duplication of Messiahs. இந்த பாபிலோனை பத்தி நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்திருக்கிறோம். We have seen lots of things about Babylon. யூடியூப்ல போனீங்க அப்படின்னா, you go to the YouTube, அதுல பாபிலோன் அப்படிங்கிற தலைப்புல பேசியிருக்கிறேன். I have spoken there in the heading on the topic called Babylon. Beginning Babylon எங்க இருந்தது? Where was the Babylon in the beginning? பைபிளுடைய beginningல பாபிலோன் வந்து பாபேல் கோபுரம். In the beginning Babylon was the Babel. அதுக்கு பிறகு நடுவுல ஒரு பாபிலோன் வருது. Again there was another Babylon comes. வேதாகமத்துல நடுவுல ஒரு பாபிலோன் வருது. In center of the word, the Bible, there comes a Babylon. அதான் தானியேலுடைய நாட்கள்ல நேபுகாத்நேசர் பாபிலோன்ல சிறைப்பட்டு கொண்டு போறாங்க. That is the place at the time of David that Nebuchadnezzar was been arrested and he's been taken out. இப்போ அந்த பாபிலோன் மங்கி போய் இருக்குது. And now the Babylon has been gone dull down. இப்போ அது வெளிப்படுத்த விஷயத்துல மீண்டும் அது தோன்றுது. Once again that has been revealed in the Revelation. அது பாக்கும்போது ரொம்ப விகாரமா இருக்கு. இப்போ when it sees that it becomes more horrendous. வெளிப்படுத்த விஷயம் 17 18ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, 17 and 18th chapter, when you walk across, அதுல பாபிலோன் end timeல வரக்கூடிய பாபிலோனை பத்தி கொடுத்திருக்கு. you can see the Babylon, what happens in the end time. அது ஆவிக்குரிய ஒரு பாபிலோன். That is the spiritual Babylon which is going to happen in the end time. பிரகாரமான பாபிலோனை பார்க்க வேண்டாம். Physical Babylon, let's not see about the physical Babylon. அதாவது சொல்ல போனா ரெண்டு பாபிலோன். If I'm going to tell you very clearly, there are two Babylons. Two Babylon சொல்லி ஒரு புக்கே இருக்குது. There is a book called Two Babylon. நீங்க அது வாசிக்கலாம், அது உங்களுக்கு நெட்ல கிடைக்கும். You can get it from the net, I hope so. Two Babylon சொல்லி ஒரு புக் இருக்குது. There are two Babylons. அது ஒன்னு வந்து ஈராக் உள்ளது. One belongs to Iraq. அது fleshly Babylon. And that is the physical Babylon. ஆனா spiritual Babylon வேற. That is another spiritual Babylon. அந்த பாபிலோனுடைய கண்ட்ரோல்ல தான் முழு உலகம் வரும். And that Babylon's control comes the whole damn world. அந்த பாபிலோனை பத்தி சொல்லும்போது, when that Babylon comes வெளிப்படுத்த விசேஷம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். When Revelation 17th chapter 5th verse, மேலும் ரகசியம், மகா பாபிலோன் பேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருக்கின்றது. போதும். And upon her forehead was a name written, Mystery, Babylon the Great, the mother of harlots, an abomination of earth. இந்த பாபிலோனை பற்றி கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, you know what God says about the Babylon? வேசிகளுக்கு தாய். Harlots, mother of harlots. அப்ப நிறைய வேசிகள் இருக்காங்க. That means there are lots of whores. அவங்க எல்லாத்துக்கும் தாய் யாரு? So the mother of those people are who? இந்த பாபிலோன் தான். The Babylon is the mother of harlots. இந்த பாபிலோனை பற்றி இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா, if you see more about the Babylon, அதுல 3ஆம் வசனத்துல சொல்லுது, and the third scripture speaks about, so he carried me away in the spirit into the wilderness, and I saw a woman sit upon a scarlet colored beast, full of names of blasphemy, having 7 heads and 10 horns. பாருங்க இங்க தமிழ் வாசிங்க. ஆவிக்குள் என்னை வனாந்தரத்திற்குள் கொண்டு போனார். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூசணமான நாமங்களால் நிறைந்ததுமான
சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். ஒரு ஸ்திரீயை பார்க்கிறான். He saw a woman. அந்த ஸ்திரீ வந்து ஒரு சிவப்பான மிருகத்தின் மேல உட்கார்ந்து இருக்கிறார். She sits inside the colored beast in scarlet. அந்த மிருகத்துக்கு 10 தலை இருக்குது. That beast has got 10 horns. 10 கொம்பு, 10 horns and 7 தலை இருக்குது. 7 heads. இந்த ஸ்திரீ அப்படின்னு சொன்னா, when you say about this woman, ஸ்திரீன்னு சொன்னா வேதத்துல அது யாரை குறிக்குது? the woman always represents in the Bible. அது சபையை குறிக்குது. That speaks about the church. அப்ப இது வந்து கர்த்தருடைய சபை இல்ல. And that means this woman is not the church. இது போலியான ஒரு சபை. This is the duplicate woman. இது வேசி சபை. This is the harlot church. நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன். And once again I'm going to repeat. இது ஒரு வேசி சபை. This is a fornicated church. அப்ப இந்த உலகத்துல in this world வேசி சபை உண்டு. There is a church which is fornicated. அது தேவனுடைய உண்மையான சபையும் உண்டு. There is a real new brand church. ஆனா வேசி சபைகளும் உண்டு. And there are fornicated church. வேசினா யாரு? Who is the harlot? தன்னுடைய கணவனுக்கு உண்மையா இருக்காதவங்க வேசிகள். The woman one who is not sincere and truthful to her husband is harlot. அப்ப இன்னைக்கு நிறைய சபைகள், and now there are lots of churches, தேவனுடைய வார்த்தைக்கு உண்மையா இல்ல அப்படினா, if they are not going to be true to the word of God, அப்ப அவங்க எல்லாம் வேசி சபைகள் தான். they are fornicated church. அப்ப இந்த வேசி சபைகளுக்கெல்லாம் இவ ஒரு தாய். That means she is the mother of all these churches. நிறைய வேசி சபைகள் இருக்குது. There are lots of a church of harlot. அந்த எல்லா சபைகளுக்கும் இவ தான் தாயா. That means of course all these churches has got a mother. That mother is in this church. அந்த சபை இப்ப எங்க உட்கார்ந்துட்டு இருக்குது? Now where is the church is being seated? ஒரு மிருகத்தின் மேல உட்கார்ந்துட்டு இருக்குது. It's sitting on a beast. அந்த மிருகத்துக்கு 7 தலைகள் இருக்குது. That beast has got 7 heads. அதுல நீங்க 12ஆம் வசனத்தை வாசிங்க அப்படினா, and if you read on the 12th scripture, ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். and the 10 horns which thou sawest, the 10 kings which have received no kingdom as it. But 9 sorry. 9, 12. 9ஆம் வசனம். And here is the mind which hath wisdom. The 7 heads and 7 mountains on which the 7 sit, with the woman sit. தமிழ்ல வாசிங்க. ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம். பாருங்க இந்த காரியத்தை பார்க்கும்போது, when we see this woman in this matter, இத நீங்க யோசிக்கணும். we have to think about it. 7 மலை உள்ள அந்த காரியம் என்ன? What is the 7 mountains? அதுக்கு தமிழ்நாட்டுல இருக்க 7 மலை என்று சொல்லிடாதீங்க. Don't speak about the 7 mountains in the church. ஆந்திரால 7 மலை இருக்கா? அதான் 7 மலை. ஓ அங்க சாரி, அத நீங்க சொல்லிடாதீங்க. ஆந்திரால இருக்கிற அந்த 7 மலைகளை பத்தி சொல்லிடாதீங்க. Please don't tell me about the 7 mountains. ஏன்னா அந்த 7 மலைக்கு மத்தியில சபை கிடையாது. Because in the midst of the 7 mountains there is no church. 7 மலைக்குள்ள நிறைய இடத்துல இருக்குது. 7 mountains are lots of places. அமெரிக்கால சின்சினாட்டி இருக்குது. Cincinnati. அங்க 7 மலை இருக்குது. There are 7 mountains. ஆனா அந்த 7 மலை மத்தியில சபை கிடையாது. And there is no church in the midst of the 7 mountains. ஆனா நீங்க ரோம் எடுத்தீங்கன்னா, but when you take Rome, அந்த ரோம் வாட்டிகன் சிட்டி நீங்க எடுத்தீங்கன்னா, when you take the Vatican City, வாட்டிகன் சிட்டி என்ன சொல்லுவாங்க தெரியுமா? you know what they call the Vatican City? 7 mountain city ன்னு சொல்லுவாங்க. 7 hill city. 7 hill city ன்னு சொல்லுவாங்க. 7 hill city. So இந்த 7 hill city யாரு? அந்த வாட்டிகன் சிட்டி. The 7 hill city represents always this Vatican city which is the 7 heads. அந்த 7 மலைகளுக்கு மத்தியில, in the midst of the 7 mountains, ஒரு சபை இருக்குது. there is a church. உங்களுக்கு தெரியும் அந்த சபையை பற்றி. சென்ட் பீட்டர்ஸ் சர்ச் இருக்குது. Yes, that is the Saint Peter's church. ரோமுடைய சபை இருக்குது. That is a Rome's church. அங்க தேவனுடைய வார்த்தை இல்ல. And in that place there is no word of God. இந்த இடத்துல இருந்து தான் நிறைய காரியங்கள், அந்த பெர்கமு சபை ஸ்பாயில் ஆன காரணமே இதுதான். This is the church where the Pergamo was spoiled. பாருங்க, பெர்கமு சபை யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது. Nobody can do anything to the Pergamo church. பெர்கமு சபையின் நாட்களில் இருந்த ஜனங்கள் அவங்க விழுந்ததுக்கு காரணமே இதுதான். The Pergamo time, in the time of those, on that period, the people had fallen just because of this cause. இந்த பாபிலோன் வேசிகளுக்கு தாய். The Babylon is the mother of harlot. இன்னைக்கு சிந்திச்சு பாருங்க. Now you think about it. நம்ம சபை வேசின் சபை ஆயிரக்கூடாது. Our church should not become a mother of harlot. அப்ப நம்ம சர்ச்ல இருபுறமும் கருக்குள்ள பட்டை இருக்கணும். Always we should have a church holding the two-edged sword. 5 பேர் இருக்கட்டும் சர்ச்ல. Let there be 5 members is enough. அவங்கள நீட்டா செதுக்கி, let's mold them or chop them
மணவாட்டியின் ரூபத்தில் அவர் கையில நம்ம ஒப்பு கொடுத்தோம். He has molded them and give them in the hand of the God. முழு உலகமே சொல்லுது நான் தான் மணவாட்டின்னு சொல்லி. The whole world says I am the bride. ஆனா தேவன் சொல்லணும் நம்மளை பார்த்து மணவாட்டி. God should tell us that you are my bride. இன்னைக்கு ஒரு 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 பையனுக்கு ஒரு கல்யாணம் முடிய போதுன்னு வைங்களேன். Come on, imagine that our boy is going to get married today. அப்ப அவன் மனசுக்குள்ள ஒரு இமேஜினேஷன் இருக்கும். And there should be an imagination in our மனைவி இன்ன இது படிச்சிருக்கணும். Oh, my wife should be like this. மனைவி கருப்பா இருக்கணும், yellow இருக்கணும், இல்ல ஒயிட்டா இருக்கணும்னு நினைப்பாங்க. Oh, my wife should be yellow, black, brown or yellow. மனைவியுடைய மூக்கு சப்ப மூக்கா இருக்கணும், கண்ணு இப்படி இருக்கணும், கண்ணு அப்படி இருக்கணும்னு நினைப்பாங்க. Could be my mouth, no, my wife's nose to be drawn down or chopped down or chubby or whatever it is. எல்லா விதமான சிந்தனைகள் நம்மட்ட இருக்கணும். And all type of imagination goes on in the son's head. இவ்வளவு அதிகமா படிச்சிரு டாக்டர் படிச்சிருக்கணும். Oh, she should be finishing a doctor work. அவங்க இப்படி ஒரு ஜெபத்தில் வீராங்கனையா இருக்கணும். And she should be a prayer warrior. இப்படி பல சிந்தனைகள் அந்த பையன்ட்ட இருக்கும். There are lots of things what are going on in the notion of a son's mind. பாருங்க இந்த காரியங்கள், அதாவது இந்த ஒரு கணவன் ஒரு பையனுக்கு குழந்தை திருமண நாட்கள்ல in the time of the marriage, அவங்க மனசுல ஒரு தாட் இருக்கும், என் மனைவி இப்படி இருக்கணும் சொல்லி ஒரு தாட் இருக்கும். they will be having an imagination, my wife should be in such and such அதுவே பேசியவருடைய மனசுல ஒரு தாட் இருக்குது. At the same time, Messiah has got a thought. அவர் என்ன செய்வாருன்னா அந்த தாட்டின் படி நம்மளை செதுக்கிக் கொண்டே இருப்பார். According to that thought, he will be just chopping us and molding us. அவர் நம்மளை எல்லாமே இந்த ஷேப்புக்குள்ள கொண்டு வந்த உடனே at the time he is going to mold us and bring to the right shape what he wants to be. பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து and from the perfection of the holy Zion, அவர் தேவன் பிரகாசிப்பார்னு சொல்லி வேதம் சொல்லுது. he will shine forth. That's what the word says. அப்ப அந்த பூரண வடிவுள்ள சீயோனா மாறுறது வரைக்கும், at the time until we are going to become the perfection into the holy Zion, அந்த வார்த்தை உங்களை செதுக்கிக் கொண்டே இருக்கும். and that word will be chopping and molding and clipping you. அதுக்கு நம்மள ஒப்பு கொடுக்கணும். We have to give ourselves totally surrender. அப்ப நிச்சயமா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து தருவார். Surely the Lord will help us and bless us. பாருங்க, இங்க ஒரு சபை உருவாயிட்டு இருக்குது. Here the church is being founded again. அது வேசி சபை. That is a fornication, a harlot church. அங்க தேவனுடைய வார்த்தை இல்ல. And there is no word of God in the church. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் அங்க இல்ல. There is no two-edged sword in the church. நீங்க பட்டயத்தை கொண்டு போனீங்கன்னா உங்களை தூக்கி வெளிய போட்டுருவாங்க. If you go with the sword and they are going to chuck you or kick you out. ஏசாயா 4ஆம் அதிகாரத்துல நீங்க பாக்கும்போது, at the time if you are going to see in Isaiah, அங்க ஒரு 7 ஸ்திரீகள், there are you can see that 7 women, ஒரு புருஷனை பிடித்து, 7 women holds one man, அவங்கட்ட என்ன சொன்னாங்கன்னா, and they said, you know what, நாங்க எங்க சொந்த ஆகாரத்தை சாப்பிட்டுக்கிடுவோம். we will all eat our own food. அதுக்கு அர்த்தம் என்னது? உங்க ஆகாரம் எங்களுக்கு தேவையில்லை, நாங்க எங்க சொந்த ஆகாரம் சாப்பிட்டுக்கிடுவோம். That means what is the meaning? We don't need your provision, we will have our own provision. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு தேவையில்லை, எங்களுடைய கோட்பாடு எங்களுக்கு போதும். We don't need your word, and we know what is our designation. எங்களுக்கு உம்முடைய வார்த்தை தேவையில்லை, எங்களுக்கு ஒரு தியாலஜி இருக்கு, நாங்க அதை செய்வோம். We don't need your name or theology or work, we have got our own eulogies or theology with us. பவுல் பேசும்போது சொன்னார், Paul said, நான் ஒரு மனுஷனால் கற்றதும் இல்லை, I have not learned of any man, நான் ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, I have not received of any man. யெகோஷுவாவை எனக்கு வெளிப்படுத்தி தந்தார். Yehoshua is the person, that one who revealed. இப்படிப்பட்ட ஊழியக்காரங்க இன்னைக்கு தேவை. We need ministers like this today. எனக்கு தேவனை வெளிப்படுத்தி தந்தார் சொல்லக்கூடிய ஊழியக்காரங்க. We need that God revealed things are with me. அப்படி ரெவலேஷன் நமக்கு தேவை. அப்படினா if we need that kind of a person today, அப்ப நம்மளுடைய முழங்கால் அவருடைய சமுத்திரம் முடங்க வேண்டி இருக்குது. we have to bend down our knees down to the Lord. அவர்ட்ட அந்த ரெவலேஷனை பெற்று கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் இருக்கணும். We have to get the revelation from the Lord and giving to the people. That is the type of a person as a minister of God. இதுதான் unadulterated word of God கொடுக்கக்கூடிய ஜனம். This is unadulterated church of God. இப்படிப்பட்ட ஒரு சபதம் கர்த்தருக்கு தேவை. And this is the work we need. அதனால பவுல் சொல்றாருல, Paul said, கற்புள்ள கன்னிகையாக உங்களை ஒப்பு கொடுக்கணும். so we have to come down as a virgin to the Lord. Paul சொல்றார், நான் உங்களை கற்புள்ள கன்னிகையா அவர்ட்ட நான் ஒப்பு கொடுக்க போறேன். Paul says that I'm going to just give you or I'm going to obsess you as a virgin. So நம்ம virgin இருக்கணும். We have to be a virgin. நம்ம virginityயை இழந்துற கூடாது. We should not lose our virginity. வேற ஒரு வார்த்தை நீங்க உள்ள நுழைச்சீங்கன்னா, if we are going to get the words to be entered into our hearts. சமீபத்துல வெள்ளூர் போயிருக்கும்போது, recently I was there in Vellore. ஒரு பாஸ்டர் ஒரு புக் கொடுத்தாங்க. The pastor gave me a small booklet.
சாரி வெள்ளூர் வேற எங்கேயோ ஒரு இடத்துல எனக்கு ஞாபகம் இல்ல. I don't remember where else, but somewhere அப்ப அந்த else. பெருகு சபை படிச்சிட்டு இருக்கும்போது அந்த அதுல எழுதினவர் என்ன சொல்றாருன்னா, The book was written about the Pergamo. Then I was, you know what the author speaks about it? அதுல அவர் எழுதுறாரு, உலகத்துக்குள்ள சபை இருக்கலாம், There can be a church in the church, in the world. ஆனா சபைக்குள்ள உலகம் இருக்க கூடாது. And the world should not be in the church. அதுதான் உண்மை. That is the truth. உலகத்தை உலகம் சபைக்குள்ள வந்துட கூடாது. The world should not come into the church. அப்படி வந்துட்டுனா, If it goes to come, அத சபையின் போதகர் திருத்த முடியல அப்படின்னா, if the pastor could not change the word, அப்போ அது ஒரு வர்ஜினா இருக்க முடியாது. 100% the church cannot be a virgin. ஒரு வர்ஜின் சொல்லும்போது, If you talk about a virgin, அப்போ அவங்ககிட்ட அந்த பியூரிட்டி இருக்கணும். that there should be a puberty. சோ இந்த காரியங்கள் ரொம்ப முக்கியமான காரியம் வந்துடுங்க. This is most important thing that you got to know. அந்த வாட்டிகன் சிட்டில 7 மலை இருக்குது. In the Vatican City you could see the 7 hills அந்த around. 7 மலை மத்தியில ரோம், அதாவது நம்ம செயின்ட் பீட்டர் சர்ச் இருக்குது. Around the 7 hills, in the midst of the 7 hills, you can find the Saint Peter's Church, which is Vatican. ரோமன் கேத்தலிக் சர்ச் இருக்குது. The Roman Catholic Church. அங்க எல்லா விதமான காரியத்தை நீங்க அங்க பார்க்கலாம். You can see all types of things there. இப்படி இந்த சபைக்குள்ள ஒரு காரியங்கள் உள்ள வந்துகிட்டே இருக்கு பாத்துடுங்க. There is something comes in between the church like this. So நம்ம இப்போ ஒரு சில காரியங்களை குறித்து அந்த வார்த்தை குறித்து பார்த்தோம். I know we saw this words about it. இப்போ சாத்தானுடைய சிங்காசனத்தை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். And now we are seeing the seat or the throne of the Satan. அது இப்போ பாபிலோன்ல இருக்குது. Now it is in Babylon. பாருங்க சாத்தானுக்கு எப்படி சம்பந்தம் அப்படிங்கிறது ஒரே ஒரு வசனத்தை வாசித்து அப்புறம் பிரேக் குள்ள போலாம். Now we are going to read one scripture and get into the break right now. So ஒரு மணி நேரம் நமக்கு கிடைக்கக்கூடிய blessing பற்றி பார்க்க போறோம். Because in that 1 hour we are going to see only the blessings. What we are going to receive. செய்தியின் மூலமாக Through this message or sermon, கர்த்தர் உங்க கையில ஒரு வெண் குறிக்கல்ல தரணும். God should give you a whitened marked stone. அதுல ஒரு பேர் எழுதப்பட்டிருக்குது. That stone has got a name written on it. அந்த பேர் பெறுகிறவனை தவிர வேற யாருக்கும் தெரியாது. And that stone, wow, that's the stone. The person one who's going to receive, the person only he knows about what is written on the stone. 3 மணிக்குள்ள அந்த கல் உங்க கையில கொடுக்கப்படும். That stone is going to give it to you before 3 o'clock. So அந்த 3 மணிக்கு நீங்க அந்த கல்லை பார்க்கும்போது, at the time when you're going to see the stone in your hand, அதுல உங்க பேரை நீங்க பார்த்தீர்களானால், if you see your name in that stone, உங்களுக்கு ரிவார்ட் கிடைச்சுன்னு சொல்லி அர்த்தம். you got the reward. அப்படி பார்த்து கிடைக்கல அப்படி நீங்க சொன்னீங்கன்னா, if you don't get that name, your name on that stone, அப்ப அந்த பேரை பார்க்கிறதுக்கு நம்மள தகுதிப்படுத்தும். and so you have to qualify yourself to get the name on it. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க. 18ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விஷயம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Revelation 18th chapter. இவைகளுக்கு பின்பு வேறு தூதன் மிகுந்த அதிகாரமுடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று. அவன் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது. மகா பாபிலோன், the Babylon is fallen. மகா பாபிலோன் விழுந்தது. பேய்களுடைய குடியிருப்பும். அது யாருடைய குடியிருப்பா? பேய்களுடைய. வந்துட்டா? அது பேய்களினுடைய குடியிருப்பு. Whose haunted one is a demon's haunted place. சகலவித அசுத்தாவிகளுடைய காவல் வீடும். சகலவித அசுத்தாவிகள். All types of the demonic spirits. அப்ப பிசாசுகள்ல விதவிதமா இருக்குது. There are different types of the spirits. சகல விதமான பிசாசுகளும், all types of spirits. அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று. எல்லா இது அங்கதான் இருக்கு அந்த பாபிலோனுக்கு. அப்போ அந்த பாபிலோன் வேசிகளுக்கு தாய் அப்படின்னா, if Babylon was a mother of harlot, அப்போ இந்த வேசியோடு யாரெல்லாம் சம்பந்தப்பட்டு இருக்கிறாங்களோ, who all are being affiliated with that harlot, அவங்க எல்லாம் அதனுடைய பிள்ளைகள். all of those are their children. இன்னைக்கு WCC ன்னு சொல்லி ஒரு ஃபார்மேஷன் பண்ணிருக்காங்க. Now you might have heard about WCC, World Christian Council. World Christian Council. Yes. அதுல பாத்தீங்க அப்படின்னா போப் தான் அதனுடைய முழு இன்சார்ஜ். The Pope is the most important in charge. அதாவது அவர் அதுல இருக்க மாட்டார், அவர்தான் அவரோட மெயின் இன்சார்ஜ். He won't be there, but he is the in charge of it. எல்லா சபையின் பேரும் அங்க இருக்கு. All the churches has been there in WCC. நீங்க அந்த லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ் in WCC ன்னு போட்டு பாருங்க நெட்ல. The list of names, you can just jump into the www. You can find out all things WCC. ஆமாமா. அதுல நீங்க பாத்தீங்கன்னா, when you see that,
சிஸ்டர் கன்சர்ன் இதெல்லாம் பாருங்க. Sister concern, go on sister concern about it. நீங்க அதனுடைய யாரெல்லாம் அதோட இணைக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. You can find it out who all have been just joined or affiliated with them. உங்க சபையில ஜாயிண்டா இருந்துச்சுன்னா, if your church has been affiliated or joined together, come out of it. please come out of it. நீங்க அதுல இருந்து வெளிய வந்துருங்க. Please you come out of it. ஏன்னா அந்த வேசிகளின் வீட்டுல நீங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. You need not be there in that fornicator's house. அது எவ்வளவு பெரிய சபையா இருந்தாலும் சரி. You might be a very big or a biggest church you might be in this சபையில world. நீங்க தேவனுடைய வார்த்தை பெற முடியாது. You can get the word of God in that harlot church. அந்த இடத்துல தேவனுடைய வல்லமை அங்க இருக்க முடியாது. There won't be the blessed time in that church. அந்த சபையை விட்டு வெளிய வரதா சரி. You all have to come out of the church. இந்த உலகமே உங்களை வெறுக்கட்டும். Let the whole world damn you down. அவர் நம்மளை நேசிப்பார். He will love you. அவர் நம்மளை நிச்சயமா நேசிக்கிறது. He will surely love you. இந்த உலகம் உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. The world cannot do anything. இந்த உலகம் உங்களை persecute பண்ணும். Let the world persecute you. ஆனா தேவன் உங்களை நேசிக்கிறவரா இருக்கிறார். God will love you. அவர் உங்களை முத்தமிடுகிறவரா இருக்கிறார். He will kiss you and embrace you. அவர் உங்களை அணைத்துக் கொள்வார். He will embrace you and keep you safe. நிச்சயமா ஆசீர்வதிப்பார். Surely God will bless you. அந்த வேசி சபையை விட்டு நம்ம வெளிய வரணும். Let's come out of that harlot church. நீங்க அத பாருங்க, அந்த WCC பாருங்க, உங்களுக்கு தெரியும். Go see the WCC, you will know. நான் பேர் சொல்ல வேண்டியதே இல்ல. I don't want to say the name. நீங்களே பாருங்க, இல்லாட்டி வால்டர் பிரதர் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிடுவீங்க. Finally you will be going and just destroying my name. நான் சொல்றது ரொம்ப நுணுக்கமான காரியத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன். So I am telling you very authentical word. அதுல இருக்கிற ஜனங்கள் நல்ல ஜனங்கள். So the people who are there in WCC are beautiful and wonderful and talented people. வேசின் சபையா இருந்தாலும் உள்ள இருக்கிற ஜனங்கள் நல்ல ஜனங்கள் தான். Though if it is a harlot church, the people are more powerful and talented and extraordinary than anything. அந்த ஜனங்கள் ரொம்ப அருமையான ஜனங்கள். People are wonderful people. ஆனா அவங்க அறியாம மாட்டிக்கிட்டு இருக்காங்க. But innocently, ignorantly, they are locked up and planted. தெரிஞ்சிருந்தா அங்க போக மாட்டாங்க. 100% they wouldn't have gone inside if they would have known it. சீயோன் குமாரத்தியை பார்த்து கர்த்தர் சொன்னார். And the daughter of Zion, the Lord looked upon that and said, சீயோன் குமாரத்தியே, அன்னைக்கு பிரதமர் சொல்லிட்டு இருக்க அந்த வசனத்தை சொன்னாங்க. Oh daughter of Zion, இந்த பாபிலோன் குமாரனிடத்தில் குடியிருக்கிற சீயோனே, deliver yourself from this Zion, from the Babylon. From the Babylon. So deliver yourself from this Babylon. பாபிலோனுக்குள்ள குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக்கொள். Oh daughter of Zion, one who is dwelling in the midst of this, deliver yourself from the Babylon. So அந்த பாபிலோன்ல குடியிருக்கிறது அந்த வேசியின் இடத்துல குடியிருக்கிற சீயோனே, மனவாட்டியே, உன்னை விடுவித்துக்கொள். So you are the bride one who is the Zion has to get delivered out of the mother one who is a harlot. So வெளிய வாங்கன்னு சொல்றது நான் சொல்லல. So I am not telling to come out. பாபிலோன்ல இருந்து வெளிய வாங்கன்னு சொல்லி வேதாகமம் சொல்லுது. So come out of Babylon, that's what the word of God says. வால்டர் பிரதர் இப்படி பேசுறாருன்னு சொல்லி நினைக்க வேண்டாம். Please don't think why Walter is talking like this. வால்டர் பிரதர் ஒரு ஆள் இருந்தாலும் பேசுவாரு. Walter brother? ஒரு ஆள் இருந்தாலும் பேசுவாரு. If Walter will speak even if one person is sitting down as an audience. வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். Word is a two-edged sword. இந்த வார்த்தை உங்களை சீவிச்சுனா, if this word cracks you or strips you down, நீங்க உங்களை வளைஞ்சு கொடுங்க. please bend down and show yourself. அவர் உங்களை சரிப்படுத்திடுவார். He will mold you.